So then let's start the session. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிஸ்னஸ் என்வாயரன்மெண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இதன் அடிப்படையில் நாம் சாப்டர் 1 வணிக அமைப்பு மற்றும் தொடர்புடைய கருத்துக்கள் சம்மந்தமாக ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்தது பிறகு பிஸ்னஸ் என்வாயரன்மெண்ட் பார்த்துருந்தோம் அண்ட் பிஸ்னஸ் சப்போர்ட் சர்வீசஸ் பார்த்துருந்தோம். இங்கே தான் நாம் பணம், நிதி முறைமை, இலங்கையில் காணப்படுகின்ற நிதி நிறுவனங்கள், காசோலைகள் மற்றும் இலத்திரனியல் பணம், தொடர்பாடல் செயல்முறை, காப்புறுதி, போக்குவரத்து, லொஜிஸ்டிக் சிஸ்டம் என்பது எல்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் வணிக நிறுவனங்களினுடைய வியாபாரம் என்கிற அடிப்படையில் நாம் சாப்டர் 4 நம்ம பார்த்துருந்தோம். வணிக நிறுவனங்களில் வியாபாரம் என்பது என்ன, த ட்ரேட் இன் த ஆர்கனைசேஷன் என்பதை நம்ம பார்த்துருந்தோம். சிம்பிளாக வணிகம் என்பது கொள்வனவும் விற்பனையும் காணப்படுகின்ற ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம வரைவிலக்கணப்படுத்தியிருந்தோம். ஸோ இந்த வியாபாரம் ஏன் முக்கியத்துவம், ஒரு வியாபாரம் எவ்வாறு ஒரு சமூகத்துக்கு ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்குது, மனிதனுடைய தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அடிப்படை விஷயமாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு மனிதன் தனக்கு தேவையானது தானே எல்லா நேரங்களிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு பிஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுகிறதுங்கிறத பார்த்தோம். ரைட்? ஸோ இட்ஸ் அ பேசிக் நெசசிட்டி. அதே சமயம் ஒரு வியாபாரத்தில் ஒரு கொள்வனவாளர் இருக்க வேண்டும், ஒரு விற்பனையாளர் இருக்க வேண்டும்னு பார்த்தோம். அண்ட் இந்த வியாபாரம் இருக்கிறதால தான் தொழில் வாய்ப்புகள் உருவாகிறது, வளங்கள் சரியாக பயன்படுத்தப்படுகிறது, பொருளாதாரம் அபிவிருத்தி அடைகின்றது போன்ற விஷயங்கள் பார்த்துட்டு அண்ட் நம்ம விநியோகத்தினுடைய வழிமுறைகள், சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். ஸோ இந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் பொருட்கள் சேவைகளை கஸ்டமர் கைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நடவடிக்கையை தான் நம்ம இங்கே விநியோகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ரைட்? இட்ஸ் அ ப்ராசஸ் வேர் த பையர் ஹூ ரிக்வயர்ஸ் த குட்ஸ் அண்ட் கெட் தம் ஃபார் தேர் யூசேஜ். ரைட்? இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் போன கிளாஸில் நம்ம பார்த்த விஷயம். அதே மாதிரி வியாபாரத்தில் சில புதிய போக்குகள் காணப்படுது. இதில் ஒன் ரூஃப் சொல்யூஷனுங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு இருக்கப்படுகிறது. ஒரே கூரையின் கீழ் எல்லா பொருட்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மெத்தட் இன்றைக்கு இருக்குது. அண்ட் பிஸ்னஸ் ஹவர்ஸ் எல்லாம் 24 ஹவர்ஸ் 7 டேஸே நடக்கிற மாதிரி இன்றைக்கு எல்லாமே இடம்பெற்றிருக்கிறது. சந்தைகள் விரிவாக்கப்பட்டிருக்குது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸஸாக. அண்ட் கஸ்டமர் சர்வீசஸ் வந்து பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டிருக்கிற விஷயங்கள் பார்த்துருந்தோம். அண்ட் வியாபாரத்தினுடைய அடிப்படையான வகைகள் சம்பந்தமாக நம்ம பார்த்த டைம், வியாபாரத்தினுடைய அடிப்படை வகைகளாக நம்ம லோக்கல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட்னு சொல்லி பிரித்தோம். உள்நாட்டு வியாபாரம் என்று சொல்லியும் வெளிநாட்டு வியாபாரமும் பிரித்தோம். இந்த ஹோம் ஓ லோக்கல் ரேட், உள்நாட்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டினுடைய புவியியல் எல்லைக்குள் அல்லது அரசியல் எல்லைக்குள் பொருட்கள் சேவைகளினுடைய விற்பனை இடம்பெறுவதை நாம் உள்நாட்டு வியாபாரம்னு பார்த்தோம். இந்த உள்நாட்டு வியாபாரத்தினுடைய வகைகளில் மொத்த வியாபாரம் இருக்கிறது என்றும் சில்லறை வியாபாரம் இருக்கிறது என்றும் பார்த்துருந்தோம். அண்ட் மொத்த வியாபாரம் என்பது இறுதி நுகர்வோர்களுக்கு அல்லாமல் சில்லறை வியாபாரிகளுக்கு விற்கிறது. இதனை கொள்வனவு செய்கின்ற சில்லறை வியாபாரிகள் மறுபடியும் விற்பதனை நோக்கமாக கொண்டிருப்பாங்க. அண்ட் சில்லறை வியாபாரம் என்பது இறுதி நுகர்வோருக்கு பொருட்களை விற்பது. அதோடு நான் சொல்லியிருந்தேன், சில்லறை வியாபாரம்ங்கிறதுக்காக நினைச்சிடாங்க வெறும் பெட்டி கடை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன கடை மட்டும் கிடையாது. நீங்கள் பொருளை வாங்கக்கூடிய ஃபுட் சிட்டி, கீல்ஸ், இது எல்லாமே சில்லறை வியாபாரம் தான். எனவே பல்வேறு அளவுகளில் பல்வேறு வகைகளில் இது இருக்கக்கூடியதாக இருக்கும். இது உள்நாட்டு வியாபாரம் சம்பந்தமாக நம்ம பார்த்த விஷயம். அண்ட் வெளிநாட்டு வியாபாரம் சம்பந்தமாக நம்ம பார்த்திருந்தோம். இந்த வெளிநாட்டு வியாபாரம் என்பது சிம்பிள். ஒரு நாட்டினுடைய அரசியல் அல்லது புவியியல் எல்லைக்கு அப்பால் பாட்டு பொருட்கள் சேவைகளுடைய கொள்வனவு மற்றும் விற்பனை இடம்பெறுவதை நாம் வெளிநாட்டு வியாபாரம்னு பார்த்தோம். இதில் டெஃபினிஷனை பார்த்துருந்தோம். அண்ட் இட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் மல்டிபிள் கண்ட்ரீஸ். பல்வேறுபட்ட கண்ட்ரீஸில் பொருட்கள் சேவைகள் விற்கப்படுவதை நாம் பார்த்துருந்தோம். இதில் தான் சர்வதேச வர்த்தகம், கப்பல்கள், துறைமுகங்கள், நிறைய விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆகும். இதை நம்ம சர்வதேச வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் டுடேஸ் செஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துலேருந்து தான். இந்த சர்வதேச வர்த்தகம் அல்லது வெளிநாட்டு வர்த்தகத்தினுடைய வகைகள் என்று பார்க்கும்போது இரண்டாக நம்ம பிரிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஏற்றுமதி வியாபாரம். இன்னொன்று இம்போர்ட் பிஸ்னஸ் சொல்லி நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஏற்றுமதி வியாபாரம் அண்ட் இறக்குமதி வியாபாரம். இதில் எக்ஸ்போர்ட் அண்ட் பிஸ்னஸ் என்பது செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு another country.
நாம நமக்கிட்ட இருக்கின்ற பொருளை நம்மட நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்மட பொருளையோ நம்மட சேவையையோ நீங்கள் விற்பனை செய்கிறீர்கள் என்றால், வேறொரு நாட்டிற்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை நீங்கள் விற்பனை செய்கிறீர்கள். அந்த விற்பனை நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சர்வீஸை கொடுக்கலாம், அல்லது விமானம் மூலமாக பொருட்களை அனுப்பலாம், அல்லது கப்பல் மூலமாக உங்களை பொருட்களை அனுப்பலாம். எக்ஸ்போர்ட் என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கணும் எதை இங்க சொல்லப்படுவதுன்னு சொல்லி. ரைட்? ஸோ வெரி சிம்பிள். அப்போ விற்பனை செய்யறது வேற நாட்டுக்கு விற்பனை செய்யறது அதனை ஏற்றுமதி வியாபாரம். அண்ட் அதே சமயம் பர்ச்சேசிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் another country, வேறொரு நாட்டில் இருந்து பொருட்கள் சேவைகளை நாம கொள்வனவு செய்யறத நாம் என்னன்னு சொல்றோம்? இம்போர்ட்னு சொல்றோம். அப்ப இம்போர்ட் பண்ணும்போது வேறொரு நாட்டில இருந்து பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சிம்பிளா ஏற்றுமதி வியாபாரம், இறக்குமதி வியாபாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஒரு சர்வதேச வர்த்தகம் என்பது ஏன் இருக்கணும்? ஏன் வேற நாடுகளுக்கு ஒரு நாடு விற்க வேண்டும், வேற நாடுகளில் இருந்து பொருட்களை இங்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான கேள்விக்கான காரணம் இதுதான். ஒன்று, மோர் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதிகமான லாபத்துக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மோர் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எப்படி நமக்கு கிடைக்குது? தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டொமஸ்டிக் மார்க்கெட் இஸ் லிமிடெட் கஸ்டமர். இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 22 மில்லியன் பீப்புள் நம்ம இருக்கிறோம். ரைட்? 22 மில்லியன் பீப்புள்ஸ் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2.5 கோடி, கிட்டத்தட்ட 2 கோடி 20 லட்சம் பேர். ரைட்? பட் வேர்ல்டு நம்ம எடுத்தோம்னா இட் ஹஸ் பில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். மொத்தமா நம்ம உலகமாக பார்த்தோம்னா பில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. பட் நம்ம நாட்டில் வெறும் 22 மில்லியன் பீப்புள் தான் ஈக்கிறோம். அப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் பிசினஸ் ஒன்று செய்றீங்கன்னு சொன்னா உங்களோட சர்வீசஸை நீங்க இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸுக்கு விற்கிறதன் மூலமாக நீங்க அதிகமான பயனடைய முடியும். பிகாஸ் பில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் கம்பேர் டு 22 மில்லியன். ஸோ உள்நாட்டு சந்தை என்பது, டொமஸ்டிக் மார்க்கெட் என்பது இட்ஸ் ஆல்வேஸ் அ லிமிடெட் கஸ்டமர்ஸ். அதனால தான் நாம வெளிநாட்டில் இருக்கிறவங்களை நம்ம தேடுறோம். தட்ஸ் அ ஒன் ரிக்வயர்மெண்ட். இது நமக்கு என்ன செய்யும்? அதிகமான லாபத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அண்ட் லோவர் சேல்ஸ் வால்யூம் இட் இஸ் ஈக்குவல் டு லெஸ் ப்ராஃபிட். குறைந்த அளவுக்கு நீங்க விற்கிறீங்கன்னு சொன்னா குறைந்த அளவுக்கு லாபம் உழைக்க போறீங்கன்னு அர்த்தம். ரைட்? ஸோ வெரி சிம்பிள் லாஜிக். அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் எக்ஸ்பர்ன்ஸ் கஸ்டமர் பேஸ் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின். சர்வதேச வர்த்தகம் என்பது 22 மில்லியன்ல இருந்து 2 பில்லியனுக்கு உங்களோட கஸ்டமர் பேஸை மாத்துதுன்னு சொன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜினும் அங்கே அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் அ ஒன் ஆஃப் த ரீசன் மோர் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது சர்வதேச வர்த்தகம் போறதுக்கான காரணம். அண்ட் அதே மாதிரி எக்ஸஸ் டு ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் சர்வீசஸ். ரைட்? இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். இது எப்படி காரணம்னு சொன்னா சம் ரா மெட்டீரியல்ஸ் சர்வீசஸ் நாட் அவைலபிள் லோக்கலி. இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா மூலப்பொருட்களும் கிடைக்குமாண்டா? கிடைக்காது. ரைட்? இப்போ ஒரு எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் நீங்க செய்றீங்கன்னா சில நேரங்களில் சில ஸ்பெஷலான கம்போனன்ட்ஸ் வந்து அது சைனால இருந்து ஜப்பான்ல இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம். ரைட்? ஸோ ஃபாரின் ட்ரேட் அலவுஸ் எக்ஸஸ் டு ஹை குவாலிட்டி லோ காஸ்ட் இன்புட். குறைஞ்ச செலவுலையும் அதே சமயம் ஹை குவாலிட்டியான ஒரு பொருளை, மூலப்பொருட்களை நமக்கு தாரத்துக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. ரைட்? ஸோ இது எக்ஸஸ் டு ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல நம்ம பார்க்குறோம். அட் தி சேம் டைம் கம்படிட்டிவ் அட்வான்டேஜ். நான் ஏற்கனவே அந்த கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்பது என்னன்னு சொல்லிக்கிறேன். கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெப்பபிலிட்டிஸ், பிஸ்னஸினுடைய கெப்பாசிட்டிஸ், கேப்பபிலிட்டிஸ், திறமைகள், திறன்கள், அண்ட் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், வளங்களை உங்களோட கம்படிட்டர்ஸ் எடுத்துக்கொள்ள முடியாது, அல்லது உருவாக்க முடியாது, கொப்பி பண்ண முடியாது. உருவாக்க நினைத்தாலும் அதற்கு அவ்வளவு காலம் ஏற்படும். அப்படி வளங்களை உருவாக்கி வச்சுக்கிறதான் உங்களுக்கு கம்படிட்டிவ் அட்வான்டேஜ், போட்டியில நன்மையை தரும். ஸோ லோக்கல் மார்க்கெட் மே லேக் அட்ராக்டிவ்னஸ். உள்ளூர் சந்தை என்பது சில நேரங்களில் அட்ராக்டிவாக இல்லாமல் இருக்கலாம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் ஆஃபர் மோர் கம்படிட்டிவ் என்வாயன்மெண்ட்ஸ். சர்வதேச சந்தைகள் அதிக போட்டிச் சூழல்களை வழங்கக்கூடியதாக இருக்கலாம். எனவே லோக்கல் மார்க்கெட் லிமிடேஷன்ஸை கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இல்லாமாக்கும். ரைட்? அப்போ உள்ளூர் சந்தையில் நம்ம நாட்டுக்குள்ள கம்படிஷன் ரொம்ப கூடன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் உங்களுக்கு சந்தை வாய்ப்புகளை தரும். இப்போ உங்களோட கார்மெண்ட் பிஸ்னஸ் ஒன்று செய்றீங்க. உங்களோட கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸுக்கு ஸ்ரீலங்காவில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது இல்லை. ஆனால் யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் உங்களோட பொருளுக்கு பெரிய ஒரு க்ரௌட் வாங்குறதுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் எஸ், உங்களுக்கு சர்வதேச சந்தைகள் அதிக
அதிக வாய்ப்புகளை வழங்குகின்றன நம்ம சொல்லலாம். இங்க போட்டி சூழல்களை என்பதனை விட ரைட் வாய்ப்புகளை வழங்குகின்றன. ரைட். ஸோ போட்டி நன்மை இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும்னா நம்ம சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்த விஷயம் நம்ம பார்த்தோம்னா இதே மாதிரிக்கு கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மாதிரியே வரி சலுகைகள் என்கின்ற ஒரு விஷயத்தையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும் சர்வதேச வர்த்தகத்தில் நம்ம ஈடுபடுவதன் மூலமாக. டெக்ஸ்ட்ல நமக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ரைட். ஸோ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் சொன்னா எக்ஸ்போர்ட்டிங் பிசினஸஸ் மே ரிசீவ் சம் டெக்ஸ் கன்செஷன். நாம ஏற்றுமதி வியாபாரம் செய்யும் போது வரிகள் பெரும்பாலுமே இல்லை. பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஏர்ன் இன் ஃபாரின் கரன்சி. வெளிநாட்டு நாணயம் நம்ம நாட்டுக்குள்ள வரும் என்பதனால ஏற்றுமதிக்கு பெரும்பாலும் ஸ்ரீலங்காவில் வரி விதிக்கிறது கிடையாது. ரைட். இப்போ ஸ்ரீலங்காவினுடைய கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, வேற நாட்டுக்கு வில்லுங்க, என் அப்பத்தான் உங்களால் டொலர்ஸை நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு சொல்லி. பிகாஸ் தே பிரிங் த ஃபாரின் கரன்சி டு த கண்ட்ரி. அப்போ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யும்போது சில டெக்ஸ் எல்லாம் நீங்க கட்ட தேவையில்லை, இன்னும் உங்களுக்கு நாங்கள் சலுகைகள் தாரோம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ வரி சலுகைகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அட் த சேம் டைம் எக்ஸஸ் டு குளோபல் மார்க்கெட், ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி உலக சந்தைக்கான ஒரு எக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். உலகளாவிய ரீதியான சந்தைகள் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கக்கூடியது. ஸோ இட் ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் அன்சர்டன் டொமஸ்டிக் மார்க்கெட். நிச்சயமற்ற உள்நாட்டு சந்தையில் தங்கி இருக்கிறத இது குறைக்கிறது. அண்ட் ஹெல்ப்ஸ் டைவர்சிஃபை பிஸ்னஸ் ரிஸ்க் அண்ட் எக்ஸ்பேண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து உள்நாட்டில் நம்மளோட மார்க்கெட் எக்கனமி பிரச்சனை ஆனாலும் நமக்கு ஒரு பேக்கப் ஒன்று தருது. இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு பொருளாதார சீர்குலைவு, ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சுன்னு சொன்னாலும் பிஸ்னஸ் வந்து இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸை வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க பியூரா லோக்கலில் தங்கி இல்லாததால இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸோடய அவங்க வந்து பிஸ்னஸ் நிலைச்சிருக்க முடியும். ரைட். ஸோ இது உலகளாவிய சந்தைக்கான ஒரு அணுகல். எனவே இந்த ரீசன்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வி கேன் டெல். ரைட். நாம சொல்ல முடியும் இந்த ரீசன்ஸ் எல்லாம் சர்வதேச வணிகத்துக்கான காரணங்களாக நம்ம எடுத்து சொல்ல முடியும். அப்போ நமக்கு நினைவிருக்கணும், ஒரு சர்வதேச வர்த்தகம் செய்யும் போது அதிக லாபத்துக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே சமயம் மூலப்பொருள் மற்றும் சேவைகளுக்கான அணுகல் காணப்படுது. போட்டி நன்மையை நம்ம வெளிநாடுகள்ல இருந்து நாம் அனுபவிக்க முடியும். பிகாஸ் உள்ளூர்ல போட்டி கூட இருக்குங்கிறதால அரசாங்கத்திடமிருந்து வழிச்சலுகைகளை எடுத்துக்கொள்ள முடியும். சர்வதேச சந்தைக்கான அணுகல் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே காரணங்கள்ங்கிறத மறந்துடாதீங்க. ரைட். அண்ட் லெட்ஸ் மூவ் டு அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் டுடேஸ் செஷன், இன்கோடெர்ம்ஸ். ரைட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ப்ராக்டிக்கலாக விளங்கி கொள்ளணும். பிகாஸ் நீங்கள் சில நேரங்களில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸோ இம்போர்ட் பிஸ்னஸோ பண்ணும்போது அல்லது வேற ஒரு பொருட்களை நீங்கள் இங்கு நம்மட நாட்டுக்கு நீங்கள் இறக்குமதி செய்யும் போதோ அல்லது ஏற்றுமதி செய்யும் போதோ கட்டாயமாக சில இன்வாய்ஸஸில் நீங்கள் பார்க்கும்போதோ அல்லது இந்த கிளியரிங் கம்பெனிஸோட நீங்கள் டீல் பண்ணும்போதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் கொஸ்டின்ஸும் இதில் அடிக்கடி வரக்கூடியதான். சர்வதேச வர்த்தக விதிமுறைகள் என்று சொல்லக்கூடிய இன்கோடெர்ம்ஸ் இது என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இட் டிஃபைன்ஸ் ரோல்ஸ் பிட்வீன் பையர் அண்ட் செல்லர் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட். உங்களுக்கு தெரியும், சர்வதேச வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் இருப்பார். ஒரு நாட்டுக்கு விற்கணும், விற்கிறவங்க ஏற்றுமதியாளர்கள். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டில் பொருட்களை வாங்கணும், கொள்வனவு செய்யக்கூடியவங்க இறக்குமதியாளர்னு பார்த்துக்கிறோம். இந்த கொள்வனவாளருக்கும் இறக்குமதியாளருக்கும் கொள்வனவாளரினுடைய ரோல் என்ன, இறக்குமதியாளருடைய ரோல் என்ன, கொள்வனவாளர் என்ன மாதிரியான செலவுகளை எடுத்துக்கொள்ளணும், எது வரைக்கும் கொள்வனவாளர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் என்பதனை தீர்மானிப்பது இந்த இன்கோ டேர்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எனவே இட் டிஃபைன் ரோல்ஸ் பிட்வீன் பையர் அண்ட் செல்லர் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட். அப்போ ஒரு கொள்வனவாளருக்கு என்ன கடமைகள், என்னென்ன பொறுப்பு சர்வதேச வர்த்தகத்தில், ஒரு விற்பனையாளருக்கு என்னென்ன கடமைகள் இருக்கிறது, என்னென்ன பொறுப்பு இருக்குது என்பது சம்பந்தமாக எல்லா விஷயங்களையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் தான் இந்த இன்கோடெர்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஒப்பந்தங்களில் பயன்படுத்தக்கூடிய வாசகங்கள் ஆக்சுவலா. எனவே கண்ட்ராக்ட் ஸ்பெசிஃபைஸ், இப்போ நம்ம ஒப்பந்தங்கள் செய்யும் போது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக வெளிநாட்டு வியாபாரங்களில் ஈடுபடும் போது இந்த இன்கோடெர்ம்ஸ் என்ன செய்தென்றால் இட் டிஃபைன் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ பையர் அண்ட் செல்லர். ஒரு கொள்வனவாளர் என்ன பொறுப்பு, ஒரு விற்பனையாளருக்கு என்ன பொறுப்பு, அண்ட் ஹூ மேனேஜஸ் இன்சூரன்ஸ்,
யாரு காப்புறுதியை எடுக்கணும் ஏன்னு சொன்னா பொருளை நாம கப்பல்ல அனுப்பும் போது கப்பல் காப்புறுதின்னு சொல்லக்கூடிய மெரின் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஏன்னா பொருள் கடல் வழியாக போகும்போது புயல், காற்று, ஏதாவது பிரச்சனையின் காரணமாக அழிவடைகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. எனவே மெரின் இன்சூரன்ஸ் என்பது கட்டாயம் எடுக்கணும். ஆனா இப்ப இங்க யாரு எடுக்கிறது? விற்பனையாளர் எடுக்கிறதா, கொள்வனவாளர் எடுக்கிறதா? அதே நேரங்களில் சில பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு, ஏற்றுமதி செய்யறதுக்கு சில அனுமதிகளை பெற வேண்டி வரும். லைசன்சஸ், பெர்மிஷன், ஃபார்மாலிட்டிஸ், இதெல்லாம் யார் செய்யற, யார் நிர்வகிக்கிறாங்க என்பதை இந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அண்ட் ஹூ அரேஞ்சஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அப் வாட் பாயிண்ட்? போக்குவரத்து யாரு ரெடி பண்ணி கொடுக்குற? இப்போ டிரான்ஸ்போர்ட்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கப்பல் தளத்திற்கு துறைமுகம் மட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது மட்டுமே டிரான்ஸ்போர்ட் கொடுக்கறதா, இல்லை கப்பல்ல ஏத்தி விடுறதுக்கு மட்டுமே லோடிங்கும் நாம தான் செய்யணுமா, இல்லாட்டி கப்பல்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஷிப்பிங் காசு நாம தான் கொடுக்கணுமா, அல்லது ஷிப்பிங் போயிட்டு கொள்வனவாளரினுடைய துறைமுகத்தில் இறங்கி கிளியரன்ஸுக்கு நாம தான் பண்ணி கொடுக்கணுமா, இல்ல அவர நாட்டில் அவர இடத்துக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்கணுமா? அப்ப எந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், எவ்வளவு தூரம் வரை, அண்ட் வென் காஸ்ட் அண்ட் ரிஸ்க் ஷிஃப்ட் ஃப்ரம் தி செல்லர் டு பையர், எவ்விடத்திலிருந்து செலவுகளை விற்பனையாளர்கிட்ட செல்லர் கொள்வனவாளர் எடுத்துக்கொள்றார், எப்போ உண்மையிலேயே அந்த பொருளினுடைய உரிமை கொள்வனவாளருக்கு மாறுது, துறைமுகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும் போதா, கப்பல்ல ஏத்தி விடும் போதா, அல்லது கப்பல் கட்டணம் செலுத்தப்படும் போதா, அல்லது அவருடைய துறைமுகத்தில் கொண்டு போய் கொடுக்கப்படும் போதா, அல்லது அவருடைய உண்மையால பிளேஸ்ல கொண்டு போய் கொடுக்கும் போதா, ஃபேக்டரியில. எனவே இது எல்லாமே சரியாக குறிப்பிடப்பட வேண்டும். இதனைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்கோடெர்ம்ஸ் மூலமாக நம்ம செய்ய போறோம். எனவே இட் டிஃபைன் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் சேர். ஒரு கொள்வனவாளர் விற்பனையாளருக்கு இடையில இருக்கக்கூடிய பொறுப்புகளை தீர்மானிக்கிறது. யார் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, யார் லைசன்ஸ் எடுக்கிற, யார் எதுக்கு பெர்மிஷன் எடுக்கிற, ஃபார்மாலிட்டிஸை யார் ஹேண்டில் பண்ற, டிரான்ஸ்போர்ட் யார் அரேஞ்ச் பண்ற, எது வரைக்கும் கொடுக்குற, எந்த செலவுகளை யார் எடுத்துக்கொள்ற, இது சம்பந்தமாக சொல்லப்படுவதுதான் இந்த இன்கோடெர்ம்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். இது இந்த டேர்ம்ஸ் அடிப்படையில் நாம யார் யார் எந்தெந்த செலவு என்னென்ன பொறுப்பு என்பதை நம்ம அடையாளம் கொண்டு கொள்ள முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டெஃபினிஷன். அப்போ இன்கோடெர்ம்ஸ்ங்கிறது என்ன? இன்டர்நேஷனல் ரூல்ஸ், சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய சில விதிமுறைகள். என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த விதிமுறைகள்? சர்வதேச வியாபாரத்தில் யார் எதுக்கு பொறுப்பு. அப்போ ஏற்றுமதியாளருக்கும், உதாரணத்துக்கு இலங்கையில் ரஹ்மான்ங்கிற ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்களேன், ரஹ்மான் ஒரு ஏற்றுமதியாளராக இருக்கிறார். அப்போ ரஹ்மானுக்கும் துபாய் எடுத்துக்கோங்களேன், துபாயில் கஸ்டமர் இருக்கிறார், இறக்குமதி செய்கிறவர், கொள்வனவாளர். அப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் ஈடுபட போறாங்க. ரஹ்மானும் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர்னு சொன்னா யாரு ஷிப்பிங் காசு கட்டுற, கப்பலுக்கு காசு கட்டுறது யாரு, இன்சூரன்ஸுக்கு காசு கட்டுறது யாரு? அப்ப இதுல எல்லாம் குழப்பம் வராமல் இருக்கணும்னு சொன்னா இந்த இன்கோடெர்ம்ஸை சரியா புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட்? அண்ட் இன்கோடெர்ம்ஸ் டைப்ஸ், என்னென்ன வகையான இன்கோடெர்ம்ஸ் இருக்குதுன்னு சொன்னா உங்களோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் FAS, FOB, CIF, DAT, DAP, இந்த 1 2 3 4 5 உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். தட்ஸ் இனஃப். ஸோ இதுல முதலாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அலாங்சைட் ஷிப், கப்பலுக்கு அருகாமையில் வரை என்று தமிழ் படுத்த முடியும். பட் உங்களுக்கு எப்பயுமே இந்த வேர்ட் தருவாங்க, FAS, FOB, CIF, DAT, DAP. தமிழ் சம்டைம் மாறலாம், பட் இங்கிலீஷ் மாறாது. ரைட்? ஸோ FAS, ஃப்ரீ அலாங்சைட் ஷிப். ரைட்? என்னன்னு பார்ப்போம் இது. ஸோ இதனுடைய அர்த்தம் என்னடா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பிக்சரை பார்ப்பதன் மூலமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அலாங்சைட் அப்படின்னா நீங்க இந்த கப்பலுக்குள்ள கொண்டு போய் உங்களோட பொருளை ஏற்றி கொடுக்கறது இல்லை. இப்போ கப்பலினுடைய ரெயில்ஸ் சொன்ன இந்த முனை, நீங்க என்னுடைய மவுஸ் கர்சர் பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த கப்பலுக்குள்ள ஏற்றி கொண்டு போய் இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் ஏற்றி கொண்டு போற வரைக்கும் உங்களோட பொறுப்பு இல்லை. இதை லோட் பண்றதுக்கு இந்த லிஃப்ட் பண்றவங்களுக்கெல்லாம் நீங்க சல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இந்த மாதிரியான ஒரு செல்லரா இருந்தீங்கன்னு சொன்னா பொருளை கப்பலுக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டு வர வரைக்கும் தான் உங்களோட பொறுப்பு. அதுக்கு பிறகு எல்லாமே கொள்வனவு செய்யலவர் தான் இதை எடுத்துட்டு போய் கப்பல்ல ஏத்தணும்.
அதுக்கு பொறவுக்கு அவர் தான் எல்லாமே பொறுப்பு. இப்ப நாம நம்மளோட உதாரணத்தை பார்த்தோம்னா, குட்ஸ் டெலிவர்ட் எலாங் த ஷிப் எட் த போர்ட், துறைமுகத்தில் கொண்டு போய் கப்பலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு வார வரைக்கும் தான் உங்களுக்கு பொறுப்பு என்பதுதான் இந்த எஃப்ஏஎஸ் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட். ஃப்ரீ எலாங் சைட் ஷிப். எலாங் சைட் என்ற அர்த்தம் என்னன்னா கப்பலுக்கு பக்கத்தில், கப்பலுக்கு உள்ள கொண்டு போய் கொடுக்கறதும் உங்களோட வேலை கிடையாது. அப்ப நம்மளோட உதாரணத்தின்படி ரஹ்மானுங்கிறவர் உதாரணத்துக்கு ஒரு கொக்கோனட் ஆயில விற்கிறாருன்னு வைங்களேன், தேங்காய் எண்ணெயை விற்கிறாருன்னு வைங்க வெளிநாட்டுக்கு. அப்போ கொழும்பு துறைமுகத்தில் போய் கோகோனட் ஆயில் கண்டெய்னர்ஸை ஷிப்புக்கு பக்கத்தில், இதுதான் ஷிப்புன்னு சொன்ன அந்த ஷிப்புக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வாரத்தோட அவரோட பொறுப்பு முடிஞ்சிடும். அதுதான் எஃப்ஏஎஸ் இன்கோடர்ம்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம். எஃப்ஏஎஸ்க்கு கீழே நாங்க கண்ட்ராக்ட் பண்ணியிருந்தீங்கடா, நீங்க துபாயில் இருக்கக்கூடிய உங்களுடைய இறக்குமதியாளரோட நீங்க எஃப்ஏஎஸ் டேர்ம்ல தான் நம்ம பிசினஸ் செய்ய போறோம். அர்த்தம் என்னண்டா, அவருக்கும் தெரியணும் உங்களுக்கும் தெரியணும், பொருளை கொண்டு போய் துறைமுகத்தில் கப்பலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு வரதான் எந்த வேலை. கப்பலுக்குள்ள எடுக்கிறதுல இருந்து மற்ற பிரச்சனை எல்லாம் கொள்வனவாளர் தான் பார்க்கணும், அவர் தான் ஹேண்டில் பண்ணணும். ரைட்? அப்போ இதுல இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, செல்லர் டெலிவர்ஸ் குட்ஸ் அலாங் த ஷிப் எட் எ நேம்ட் போர்ட். எந்த துறைமுகத்தில் கொடுக்கணுமோ அந்த துறைமுகத்தில் கொண்டு போய் விற்பனையாளர் என்ன செய்கிறார், பொருட்களை கொண்டு போய் கொடுக்கிறார், கப்பல்ல ஏத்தி விடல. ஓகே, தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். அண்ட் செல்லர் கிளியர்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட். ரைட்? ஏற்றுமதி செய்யணும்னு சொன்னா ஏற்றுமதிக்கான கிளியரன்ஸ் வேலைகள் எல்லாத்தையும் யாரு செய்யணும்னு சொன்னா ஏற்றுமதியாளர் தான். அதுல விற்பனையாளர், அதுல எந்த பிரச்சனை வேண்டாம். என்ன பொருளை விற்கிறீங்க, என்னத்தை கொண்டு போய் இந்த கண்டெய்னர்ல ஏற்றி கொண்டு விற்கிறீங்கன்னு சொல்லி கொழும்பு துறைமுகத்தில் அந்த கிளியரன்ஸ் ப்ராசஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது செல்லர் தான். ஏன்னா அது பார்த்தது போல தான் கப்பலுக்கு பக்கத்திலேயே விடுவாங்க. அப்போ இப்போ ரஹ்மான் வந்து ஆல் தி ஸ்ரீலங்கன் எக்ஸ்போர்ட் பேப்பர் ஒர்க், ஸ்ரீலங்காவினுடைய ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய எல்லா பேப்பர் ஒர்க் எல்லா ப்ரொசீஜரையும் ரஹ்மான் வந்து செஞ்சு கொள்வார். பயர் டேக்ஸ் த ரிஸ்க் அண்ட் காஸ்ட் ஃப்ரம் தட் பாயிண்ட். எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸை முடிச்சு கப்பலுக்கு பக்கத்தில் பொருளை கொண்டு போய் வச்சுட்டு வந்தா அல்லது கண்டெய்னரை கொண்டு போய் வச்சுட்டு வந்தா அந்த இடத்துல இருந்து எல்லா ரிஸ்க் என்னென்ன காஸ்ட் எல்லாத்தையுமே துபாயில் இருக்கக்கூடிய இறக்குமதியாளர் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். இட்ஸ் யூஸ் ஃபார் ஓஷன் டிரான்ஸ்போர்ட் ஒன்லி. அப்படின்னா கடல் போக்குவரத்தில் மட்டும்தான் இந்த விஷயம் பயன்படுத்தப்படுகிறது. ரைட்? யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. அப்ப இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எஃப்ஏஎஸ் என்று சொல்லுவோம். ஐ ஹோப் சோ ஐ மேக்கிங் சென்ஸ். ரைட்? இப்போ நீங்க கேட்கலாம், சார் பயர் பியர் த காஸ்ட், கொள்வனவு செய்கிறவர் அதாவது துபாயில் இருக்கிறவர் செலவுகள் எல்லாத்தையும் ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறாருன்னா என்ன ரிஸ்க்? அதாவது உங்களுடைய பொருளை நீங்க ஷிப்புக்கு பக்கத்துல வச்சுட்டு வந்தீங்க, துபாயில் இருக்கக்கூடிய பயர் தான் ஷிப்பிங்குக்கு காசு கொடுக்கணும். அதாவது ஷிப்பிங் காஸ்ட்னா கப்பல் தலைவருக்கு கப்பல்ல ஏற்றுறதுக்கு லோட் பண்றதுக்கு கப்பல்ல இருந்து எடுத்துட்டு போய் துபாயில் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பேமெண்ட் எல்லாம் துபாயில் இருக்கிற பயர் தான் செய்யணும். அதே சமயம் நீங்க பொருட்களை அவர் சொன்ன துறைமுகத்துல அந்த கப்பலுக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்ச உடனே உங்களினுடைய பொறுப்பு முடிவடைகிறது. அந்த இடத்திலிருந்து அந்த பொருள் அவரினுடைய உரிமையாக மாற்றப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல ரிஸ்க் மாறுதுண்டா பொருளினுடைய உரிமை துபாயில் இருக்கிறவருக்கு மாறுதுன்ற அர்த்தம். ரைட்? அண்ட் இட்ஸ் காமன் ஃபார் ஹெவி குட்ஸ். பெரிய அளவுக்கான பாரமான பொருட்கள், இப்போ கோகோனட் ஆயில் எல்லாம் நீங்க கண்டெய்னர் கணக்கில் ஏத்துறீங்கன்னு சொன்ன வெளிநாடுகளுக்கு இது எஃப்ஏஎஸ் அடிப்படையில் செய்யலாம். ஸோ முதல்ல இந்த மெத்தட் புரிஞ்சிருச்சா? ஃப்ரீ அலாங் சைட் ஷிப்ண்டா கப்பலுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்ச உடனே விற்பனையாளர் ஃப்ரீ ஆகிறார், அவருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லைன்ற அர்த்தம். புரிஞ்சுதா? ஆதில், அதாஷ், இம்ரான், ஷோபிகா, விஷாகன், வித்யாஷினி, நிருபா, அமாஷிரா, தமாலின், சௌமியா, மேக் சென்ஸ்? சிவகுமார், ரைட்? ஐ ஹோப் சோ ஐ மேட் சென்ஸ் டு யூ. நவ் ரெண்டாவது டேர்ம்ஸ் பார்ப்போம். இது எஃப்ஏஎஸ் அடிப்படையில் நாம வியாபாரம் செய்யறது, ஃப்ரீ அலாங் சைட் ஷிப். நவ் எஃப்ஓபி, ஃப்ரீ ஆன் போர்ட். ரைட்? ஃப்ரீ ஆன் போர்டுன்னு சொல்லப்படும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் லிட்டில் பிட் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. யாருக்கு கூட? விற்பனையாளருக்கு கூட. எஃப்ஓபியில்
இதுல ஸ்டூடெண்ட்ஸ் பொருளினுடைய உரிமை அதே சமயம் பொருளினுடைய பொறுப்பு எப்ப வரைக்கும்டா கப்பலுக்குள்ள கண்டெய்னரை கொண்டு அல்லது பொருளை கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் பொறுப்பு விற்பனையாளர். நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க. எஃப்ஏஎஸ்ல கப்பலுக்கு பக்கத்துல நீங்க பொருளை வச்சுட்டு வந்தா மட்டும் போதும். ஆனா எஃப்ஓபில ஃப்ரீ ஒன் போர்ட் நீங்க ஒன் போர்ட் பண்ணதுக்கு பிறகு போர்டுக்குள்ள அல்லது கப்பலுக்குள்ள உங்களோட கண்டெய்னரை கொண்டு போய் வச்சதுக்கு பிறகு தான் நீங்க ரிலீஸ் ஆகுறீங்க ஒரு விற்பனையாளரா. அப்ப உங்களுடைய விற்பனையாளராக உங்களுடைய பொறுப்பு கப்பலுக்குள்ள பொருளை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இருக்குது. ரைட். சோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னா துறைமுகத்தில் உள்ள கப்பலினுள் பொருட்கள் ஏற்றப்பட்டவுடன் ஒப்படைப்பு இடம்பெற்றதாக கருதப்படும். குட்ஸ் டெலிவர்ட் பாஸ்ட் ஷிப்ஸ் ரெயில் எட் போர்ட் ஆஃப் ஷிப்மெண்ட். ஷிப்ஸ் ரெயில் என்று சொன்னா கப்பலுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த முனையத்தை சொல்லுவோம். ரைட், இந்த பகுதியை சொல்லுவோம். இதுக்குள்ள ஏற்றப்பட்டதுக்கு பிறகு தான் பொருளை நீங்க கொடுத்துட்டீங்கன்ற அர்த்தம். அதுக்கு பிறகு தான் கொள்வனவாளரினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆரம்பிக்கும். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கப்பலுக்குள்ள ஏத்துற செலவை யாரு எடுக்கிறது? விற்பனையாளர் தான் எடுப்பார். ரைட். அப்ப எஃப்ஓபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் டெலிவரி occurs once the goods pass the ship's rail. ஷிப்ஸினுடைய ரயில் மீன்ஸ் என்னன்னா இந்த சைட்ல இருக்கிற இந்த பவுண்டரி, அதாவது உள்ளுக்கு ஏத்துறது, இந்த பவுண்டரியை தான் நம்ம சொல்றோம் ஷிப்ஸ் ரெயில்ஸ் சொல்லி. ரைட். ஸோ பொருட்கள்லாம் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி எடுத்து ரைட் இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் விற்றது பிறகுக்கு தான் ரஹ்மானினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உதாரணத்துக்கு இலங்கையில் இருக்கிற தேங்காய் ஆயில் ஏற்றுமதி செய்யறவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடியும். ரைட். அப்போ இதுல ஸ்டூடெண்ட் செல்லர்ஸ் கிளியர்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் எப்பயுமே எக்ஸ்போர்ட் பண்றவர் தான் செய்யணும். ரைட். நம்மளோட எக்ஸ்போர்ட் தான் எக்ஸ்போர்ட் பண்ற கிளியரன்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து ஸ்ரீலங்காவோட எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து அது செஞ்சு கொள்வார். என்ன பொருளை ஏற்றுமதி செய்யணும், எங்க நாட்டுக்கு என்ன போகுது எல்லாமே. அண்ட் buyer bears the cost and risk after the goods are on board. கப்பலுக்குள்ள போய் போட் பண்ணினதுக்கு பிறகுக்கு தான் கொள்வனவாளருக்கு பொருளினுடைய உரிமை மாறுகிறது. அதுக்கு பிறகு தான் அதனுடைய ரிஸ்க் அவருக்கு இருக்குது. ரைட். அண்ட் the buyer pays for shipping and insurance. இதுக்கு பிறகு கொள்வனவாளர் தான் ஷிப்பிங் காசு, இன்சூரன்ஸ் காசு எல்லாம் கொடுப்பார். ரைட். அப்ப இதுல நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும், இந்த எஃப்ஏஎஸ்லையும் எஃப்ஓபிக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் என்று நீங்க மெயினா கேட்டீங்கன்னு சொன்னா, பிகாஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட். ஸோ த மெயின் டிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எஃப்ஏஎஸ் என்பது லோ காஸ்ட் ஃபார் த செல்லர். செல்லருக்கு கொஞ்சம் செலவு குறைவு இருக்கிறதுலே ஆக குறைஞ்ச செலவு குறைவு. ஏன்? கப்பலுக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்தா மட்டும் போதும். கப்பலுக்கு உள்ள பொருளை லோட் பண்ற செலவு எடுக்க தேவையில்லை. ஆனா எஃப்ஓபியில உள்ளுக்கு கொண்டு போய் லோட் பண்ணி கொடுக்கணும். ஆனா ரெண்டுலேயுமே ஷிப்பிங் காசு வந்து விற்பனையாளராகிய செல்லர் கொடுக்கறது இல்லை. ஷிப்பிங் காசு வந்து அதுக்கு பிறகுக்கு கப்பல்ல ஏத்தினதுக்கு பிறகுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான காசு அது எப்பயுமே இது ரெண்டுலையும் எஃப்ஏஎஸ்லையும் எஃப்ஓபிலையும் கொள்வனவாளர் தான் கொடுக்குறாரு. பட் இதுல வித்தியாசம் என்னன்னா லோட் பண்ற காஸ்ட், பொருளை லோட் பண்ற காஸ்ட்டை வந்து விற்பனையாளர் எடுக்க மாட்டார் எஃப்ஏஎஸ்ல, எஃப்ஓபியில விற்பனையாளர் தான் எடுப்பார். அப்போ பிரதர் ரஹ்மான், ரைட், இப்போ ரஹ்மான் தான் ஏற்றுமதி செய்யறாருன்னு சொன்னா எஃப்ஏஎஸ்ல அவர ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளத்த முடியுது? கப்பலுக்கு பக்கத்துல கொண்டு போய் பொருளை வைக்கிறதோட முடிஞ்சிருது. துபாயில இருக்கிற பயர் தான் லோட் பண்றதுக்கு ஷிப்பிங் காசு மற்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் எஃப்ஏஎஸ்ல. ஆனா எஃப்ஓபியில ரஹ்மானினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்ப முடியும்டா? பொருளை உள்ளுக்கு கொண்டு போய் வைக்கிற வரைக்கும். ரைட். அப்போ பொருளை அரேஞ்ச் பண்ணி லோட் பண்ணி பொருளை கப்பலுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கான லோடிங் காஸ்ட்டை யாரு கொடுக்கணும்? ரஹ்மான் கொடுக்கணும். அதுக்கு பிறகு ஷிப்பிங் காசு, இன்சூரன்ஸ் எல்லாமே பயர் பார்த்துக்கொள்வார். அப்ப சிம்பிளா நீங்க எப்படி நினைவு வச்சுக்கொள்ளணும்னு சொன்னா, எஃப்ஏஎஸ் மீன் ஃப்ரீ அலாங் சைட் ஷிப். அப்படின்னா ஷிப்புக்கு பக்கத்துல வச்சுட்டு வரதோட நம்மளோட வேலை முடியுது. எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் மட்டும் தான் நம்ம செய்யணும். எஃப்ஓபிண்டா எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸையும் பண்ணி விற்கிறவர் கப்பலுக்குள்ள லோடிங் காசையும் கொடுக்கணும். இது ஒரு மீடியம் காஸ்ட் கம்பேர் டு எஃப்ஏஎஸ். விற்பனையாளருக்கு இது காஸ்ட் வந்து கூடாது எடுக்கும். ரைட். I hope so you understood. Now let's move to the third one, CIF, cost insurance freight. இதான் இந்த CIF னுடைய விரிவாக்கம். கிரயம், காப்புறுதி, சரக்கு. ரைட்.
இப்போ மறுபடியும் இதுல இன்னும் சிலருக்கு கொஞ்சம் செலவு இன்னும் கூட போகுது சிஐஎஃப்ல. ஏன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பொருளை கொண்டு போய் கப்பலுக்குள்ள லோட் பண்ணியும் கொடுக்கணும். ஓகே, கப்பலுக்கான இன்சூரன்ஸும் விற்பனையாளர் தான் எடுக்கணும். ஷிப்பிங் காசு, பொருளை கொண்டு போய் துபாய் துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஷிப்பிங் காஸ்டையும் விற்பனையாளர் தான் பேமெண்ட் பண்ணணும் என்பது சிஐஎஃப் கண்ட்ராக்ட். அப்போ கம்பேர் டு எஃப்ஓபி இது மோர் காஸ்ட் செல்லருக்கு. இப்ப ரஹ்மானை நீங்க எடுத்தீங்கன்னா, ரஹ்மான் தான் சிஐஎஃப் டேர்ம்ஸ்ல கண்ட்ராக்ட் செய்யறாரு பொருளை கொண்டு போய் துபாய்க்கு கொடுக்கறதுன்னு சொன்னா, ரஹ்மான் தான் ஷிப்பிங் காஸ்ட கப்பல் கட்டணத்தை கப்பல் கம்பெனிக்கு கட்டணும் துபாய் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. இன்சூரன்ஸையும் யார் எடுக்கணும்? ரஹ்மான் தான் எடுக்கணும். பிகாஸ் காஸ்ட், இன்சூரன்ஸ் as well as freight. ஸோ ரிஸ்க் எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகும்? பொருள் எல்லாம் கப்பலுக்குள்ள லோட் பண்ணதுக்கு பிறகு, ரைட், எல்லா ஷிப்பிங் காசையும் பேமெண்ட் பண்ணது பிறகு, இன்சூரன்ஸும் பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு தான் இங்க பையர் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுப்பார். ரைட், ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட். அப்ப எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இங்க செல்லர் டெலிவர்ஸ் குட்ஸ் பாஸ்ட் ஷிப்ஸ் ரயில். விற்பனையாளர் கப்பலுக்குள்ள பொருளை ஒப்படைக்கணும். விற்பனையாளர் தான் துறைமுகத்துக்கான செலவு, சரக்கு கட்டணம், ரைட், அந்த எல்லாமே துறைமுகத்துக்கான செலவுனா லோடிங் பண்ற காஸ்ட் எல்லாமே பேமெண்ட் பண்ணும். அண்ட் செல்லர் அரேஞ்ச் இன்சூரன்ஸ் ஃபார் பையர்ஸ் ரிஸ்க் டியூரிங் டிரான்சிட். பொருள் கடல்ல போயிட்டு இருக்கும் போது சம்டைம் பொருளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இன்சூரன்ஸ் எடுக்கணும். அந்த இன்சூரன்ஸ்ல யாரு எடுப்பார், யாரு செலவழிப்பார்டா? விற்பனையாளர். அண்ட் செல்லர் கிளியர்ஸ் குட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட். வளமை போல எக்ஸ்போர்ட் ஏற்றுமதிக்கான கிளியரன்ஸ் பர்பஸை விற்பனையாளர் செய்யணும். அப்போ கம்பேர் பண்ணும்போது எஃப்ஏஎஸ் வந்து விற்பனையாளருக்கு லோ காஸ்ட், எஃப்ஓபி கொஞ்சம் மீடியம் காஸ்ட் என்ற லோடிங் காஸ்ட் வந்துடும். ஆனா இங்க லோட் பண்றதுல இருந்து இன்சூரன்ஸும் எடுத்து கப்பல் கட்டணமும் பேமெண்ட் பண்ணணும். ஸோ ஹை காஸ்ட், ரைட். அப்ப நான் மறுபடியும் சொல்றேன், எஃப்ஏஎஸ், எஃப்ஓபி, சிஐஎஃப் இப்ப மூணையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன வித்தியாசம்டா ஸ்டூடெண்ட்ஸ்? எஃப்ஏஎஸ் வந்து என்ன, பொருளை கப்பலுக்கு பக்கத்துல வச்சுட்டு வந்தா மட்டும் போதும், பொருளை கொடுத்துட்டோம்னு அர்த்தம், ரைட். கொள்வனவாளர் துபாயில் இருக்கிறவர் தான் கப்பலுக்குள்ள லோட் பண்றது, கப்பல் கட்டணம், இன்சூரன்ஸ் எல்லாம் எடுப்பார். பொருளை பக்கத்துல கப்பலுக்கு பக்கத்துல வச்சுட்டு வாரத்தோட நம்மட ரிஸ்க் வந்து துபாயில் இருக்கிற பையருக்கு மாறிடும். ஆனா எஃப்ஓபியில் என்ன, குட்ஸை நீங்க கப்பலுக்குள்ள வச்சுட்டு வந்தா தான் நீங்க பொருளை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம், கப்பலுக்கு பக்கத்துல இல்ல. விற்பனையாளராகிய நீங்க தான் கப்பலுக்குள்ள லோட் பண்றதுக்கான காசு கொடுக்கணும். அதுக்கு பிறகு தான் பொருளினுடைய ரிஸ்க் துபாயில் இருக்கக்கூடிய பையருக்கு மாறும். அவர் தான் கப்பல் கட்டணத்தை பேமெண்ட் பண்ணுவார், இன்சூரன்ஸை பேமெண்ட் பண்ணுவார். ஆனா சிஐஎஃப்ல என்ன, எப்போ குட்ஸினுடைய டெலிவரி நடக்கும், கப்பலுக்குள்ள கொண்டு போய் வைக்கணும். அதே சமயம் யாரு கப்பலுக்குள்ள லோட் பண்றதுக்கான காசை கட்டணும், அதுவும் விற்பனையாளரான செல்லர் தான். கப்பல் கட்டணம் கப்பல் கம்பெனிக்கு யாரு பேமெண்ட் பண்ணணும், அதுவும் விற்பனையாளர் தான். கடல்ல போறதுக்கான இடருக்கான ரிஸ்க்குக்கான இன்சூரன்ஸை யார் எடுக்கணும், அதுவும் விற்பனையாளர் தான். ரிஸ்க் எப்ப துபாயில் இருக்கிறவருக்கு மாறும், கப்பலுக்குள்ள பொருளை வச்சுட்டு வந்ததுக்கு பிறகுதான். அப்ப இது எஃப்ஏஎஸ், எஃப்ஓபி, சிஐஎஃப்ல நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய கான்செப்ட்ஸ், ரைட். அண்ட் அடுத்தது, then even high cost for the seller, DAT, delivered at terminal, இறுதி முனையம் வரை ஒப்படைத்தல். டெர்மினல்டா என்ன, கடைசியாக அந்த பொருள் போகக்கூடிய துறைமுகம். அப்ப இங்க ஸ்டூடெண்ட்ஸ் செல்லர் கொஞ்சம் சேட், கொஞ்சம் கவலையாகிறார். ஏன்? இப்ப இங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா ரெஸ்பான்சிபிலிட்டி வரப்போகுது டிஏடில. இங்க என்ன நடக்க போகுதுண்டா, டெர்மினல்ங்கிறத முதல்ல என்னன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளணும், ரைட். டெர்மினல் முனையம் என்றால் என்ன? டெர்மினல் என்பது ஸ்டூடெண்ட்ஸ், ஏர்போர்ட்ல சம்டைம் நீங்க விமானத்தில் அனுப்பினீங்கடா, ரைட், அல்லது இப்ப கொழும்பு போர்ட்ல அனுப்பி துபாயில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு போகுதுண்டா பொருள், துபாயில் இருக்கக்கூடிய துறைமுகம் தான் இங்க டெர்மினல். பொருள் போய் சேரக்கூடிய துறைமுகம் தான் நம்ம டெர்மினல் என்று சொல்றோம். அப்ப இங்க செல்லரினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க வரைக்கும் போகுதுண்டா, எந்த துறைமுகத்துக்கு அந்த பொருள் துபாய் துறைமுகத்துக்கு அனுப்பப்படுதுன்னா, அந்த துபாய் துறைமுகத்துல போய் அந்த பொருள் அன்லோட் பண்ற வரைக்குமே இவர் தான் பொறுப்பு. அப்ப
இப்ப டெர்மினல்ஸ் என்பது பொருட்களை எந்த இடத்துல வச்சு அன்லோட் பண்ணுவோம், அந்த துறைமுகம் தான் டெர்மினல். இப்போ பயர் கொள்வனவாளர் வந்து துபாய் துறைமுகத்துக்கு வந்து எடுக்க போறாருன்னா துபாய் துறைமுகம் தான் அங்கே டெர்மினல். அந்த டெர்மினல்ல பெரிய வேர் ஹவுஸ் இருக்கும், பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாஸ் இருக்கும். அது கஸ்டம் சுங்கத்திணை காலத்தால் நிர்வகிக்கப்படும். பிகாஸ் சுங்க அதிகாரிகள் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. துபாயில் இருக்கக்கூடிய கொள்வனவாளர் வந்து எடுக்கிற வரைக்கும், அல்லது அவர கிளியரன்ஸ் கம்பெனி அதை வந்து எடுக்கிற வரைக்கும். அப்போ இங்க ரிஸ்க் யார வரைக்கும் இருக்கும்டா, விற்பனையாளருக்கு தான். துபாயினுடைய துறைமுகத்துக்கு வரைக்குமே ரிஸ்க் இருக்கும் பயர் செலருக்கு தான். ரைட்? பயர் என்ன செய்வார்? இம்போர்ட் கிளியரன்ஸை மட்டும்தான் எடுப்பார். அப்போ இதுல டிஏடியில நிறைய கொஸ்ட் ஆக போகுது யாருக்கு? செல்லருக்கு தான். பாருங்க, செல்லர் பேஸ் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் டெர்மினல். விற்பனையாளருடைய போக்குவரத்து முனையம் வரை இவர் தான் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். அப்படின்னா பொருளை கொண்டு போய் துறைமுகத்தில் கலம்பு ஃபோர்ட்ல கொடுக்குற வரைக்குமான டிரான்ஸ்போர்ட், அதை கப்பலுக்குள்ள லோட் பண்ற லோடிங் காஸ்ட், ரைட்? கப்பல்ல இருந்து துறைமுகத்துக்கு போய்க்கிறதுக்குமான ஷிப்பிங் கட்டணத்தையும் யாரு செலுத்துறார்? இவர் தான் செலுத்துறார். அதே சமயம் பொருளினுடைய ரிஸ்க் எப்ப மாறுது? துபாய் போர்ட்டுக்கு போய் சேர்ற வரைக்குமே ரிஸ்க் இங்க செல்லற கையில தான் இருக்குது. அப்ப செல்லர் assumes all the risks until the goods are unloaded. இம்போர்ட் கிளியரன்ஸ் மட்டுமே பையர் ரெஸ்பான்சிபிள் எடுப்பார். ரைட்? ஐ ஹோப் சோ யூ மேக் ஐ மேக்கிங் சென்ஸ். அப்ப இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நான்கை நம்ம கம்பேர் பண்ணும்போது, ரைட், FAS, FOB, CIF, DAT நான்கை நம்ம கம்பேர் பண்ணும்போது எது ஹை காஸ்ட்? DAT தான். ஏன்னா இன்சூரன்ஸ்ல இருந்து, ஷிப்பிங்ல இருந்து, லோடிங்ல இருந்து எல்லாமே காசு கட்டுறாரு யாரு? செல்லர் தான் டிஏடியில். அதுவும் இல்லாம பொருள் எப்போ கொடுத்தண்டாகும்? துபாயினுடைய துறைமுகத்துக்கு போனால் மட்டும்தான் டிஏடியில் டெலிவர்டு டெர்மினல். அப்போ மறுபடியும் நான் ஒருக்கா சொல்றேன், FAS என்பது கப்பலுக்கு பக்கத்தில் கொடுத்தா மட்டும் போதும். FOBல என்ன மாதிரி இருக்கும்? கப்பலுக்கு உள்ள கொண்டு போய் கொடுக்கணும். CIFல எப்படி இருக்கும்? கப்பலுக்கு உள்ள கொடுக்கணும். டிஏடியில் டெர்மினலுக்கு கொடுக்கணும், அதாவது துபாய் போர்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதுவும் எப்போ? ஃபுல்லா அன்லோட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் உங்களோட பொறுப்பு தான், பொருள் கண்டெய்னர்ல இருந்து. அப்ப சிம்பிள், FAS வந்து கப்பலுக்கு பக்கத்தில் கொடுத்தா சரி. எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸை மட்டுமே விற்பனையாளர் பண்ணினா மட்டும் போதும். பையர் தான், கொள்வனவாளர் துபாயில் இருக்கிறவர் தான் லோட் பண்ற காசு, ஷிப்பிங் காசு, இன்சூரன்ஸ் காசு, தென் துபாய் ஏர்போர்ட்ல இருந்து அன்லோட் பண்றது, இம்போர்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பார்ப்பார். ஆனா FOBல என்ன? கப்பலுக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும், எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸை செல்லர் வந்து செய்யணும், லோட் பண்ற கோஸ்டையும் செய்யணும். பையர் என்ன செய்வார்? துபாயில் இருக்கிறவர் கப்பல் கட்டணம், காப்புறுதி, அடுத்தது அன்லோடிங் பண்றது அங்க வச்சு துபாய் ஏர்போர்ட்ல, துபாய் துறைமுகத்துல, இம்போர்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பையர். CIF பொறுத்த வரைக்கும் எப்படி? டெலிவரி, கப்பலுக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும், லோடிங் பண்ணி கொடுக்கணும், எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் செல்லர் எடுக்கணும், லோடிங் பண்றதும் செல்லர் தான், ஷிப்பிங் காசு கட்டுறதும் செல்லர் தான், இன்சூரன்ஸ் எடுக்கிறதும் செல்லர் தான். பையர் என்ன செய்வார்? துறைமுகத்தில் வச்சு அன்லோடிங் பண்றதும் இம்போர்ட் கிளியரன்ஸ் மட்டும்தான். டிஏடியில் என்ன நடக்கும்? செல்லர் தான் எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் எடுக்கணும், கப்பலுக்குள்ள லோட் பண்ணணும், கப்பல் கட்டணம் கட்டணும், இன்சூரன்ஸ் கட்டணும். ஈவன் துபாய் துறைமுகத்தில் இருந்து அன்லோடிங் பண்ற காஸ்டும் யாரு கொடுக்கணும்? செல்லர் தான் கொடுக்கணும். பையர் என்ன செய்வார்? இம்போர்ட்டை மட்டும் கிளியரன்ஸ் பண்ணுவார். ரைட்? அப்போ தெளிவா நீங்க புரிஞ்சுக்கொள்ளும். ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே FAS ஆக குறைஞ்ச செலவு, லோவர் காஸ்ட். FOB விற்பனையாளருக்கு மீடியம் காஸ்ட், CIF ஹை காஸ்ட், DAD ஹையஸ்ட் காஸ்ட். தென் DAPக்கு வருவோம். DAP டெலிவர்ட் அட் பிளேஸ். பிளேஸ்ன்னு நான் சொல்றது துபாய் துறைமுகம் இல்ல, துபாயில் இருக்கக்கூடிய கொள்வனவாளரினுடைய அவர கம்பெனி, அவர சொந்த வேர் ஹவுஸ், அவருடைய சொந்த களஞ்சியம் அல்லது சொந்த கம்பெனி வரைக்கும் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய பொறுப்பு விற்பனையாளரையாக இருக்கு. தட் இஸ் DAP, டெலிவர்ட் அட் பிளேஸ், டூ மச் ஹையஸ்ட் காஸ்ட். அப்ப எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? நம்மட ஏற்றுமதியாளர் துபாயில் இருக்கக்கூடிய பையரினுடைய அந்த வேர் ஹவுஸ் வரைக்குமே கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ செல்லர்
பேஸ் டிரான்ஸ்போர்ட் டு நேம்டு பிளேஸ். எந்த பிளேஸுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், டெர்மினல் கிடையாது, அது வரைக்குமே செல்லர் தான் டிரான்ஸ்போர்ட்டை கொடுக்கணும். அதாவது கப்பலுக்கு பக்கத்துல வச்சுக்கிறது, லோட் பண்றது, அதுக்கு பிறகு கப்பல் கட்டணம், இன்சூரன்ஸ் காசு, துறைமுகத்துல கொண்டு வந்து அன்லோட் பண்றது, துபாய் துறைமுகத்துல அதை மறுபடியும் கொண்டு போய் துபாயில் இருக்கக்கூடிய அவர இடத்துக்கு கொண்டு போறதுக்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், எடுத்துட்டு போய் மறுபடியும் அங்க வச்சு நாம ஏத்தி இறக்குறது எல்லாமே செல்லர் தான் பண்ணும். அண்ட் செல்லர் assumes risks until goods are ready for unloading. பொருட்களை இறக்குவதற்கு தயாராக இருக்கும் வரை விற்பனையாளர் தான் இடர்களை ஏற்றுக்கொள்கிறார். எங்க இவர பிளேஸ்ல. பயர் ஹேண்டில் இம்போர்ட் கிளியரன்ஸை மட்டும் செஞ்சு கொடுப்பார் கொள்வனவாளர். அப்ப இது டிஏபி. ஐ ஹோப் ஸோ இட் மேட் சென்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இதை நாம ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் லெட்ஸ் டூ சம், ஒரு டேபிள் ஒன்று நம்ம மேட் பண்ணும், ரைட்? அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேங்கிற விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ரைட்? ஃபார் யுவர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், right, I have shared my Excel screen right now. ரைட், எல்லாருக்குமே எக்ஸல் ஸ்க்ரீன் வழங்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம். இன்கோ டேர்ம், ஒவ்வொரு டேர்மும் இருக்குது, ரைட்? தென் எப்போ பொருள் டெலிவரி ஆகுதுங்கிற பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். செல்லர் என்னத்துக்கெல்லாம் பேமெண்ட் பண்றாருங்கிறது தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, பயர் எந்த டேர்ம்ஸ்ல எதுக்கு பேமெண்ட் பண்றாரு, எந்த இடத்துல ரிஸ்க் செல்லர்கிட்ட இருந்து பயருக்கு மாறுது. ஸோ இது புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிக்கும் இவ்வளோ விஷயங்கள், ரைட்? ஸோ லெட் சி ஒன் பை ஒன், ஒவ்வொரு இன்கோ டேர்மாக நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ முதலாவது இன்கோட் நம்ம படித்தது எஃப்ஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஸோ எஃப்ஏஎஸை பொறுத்த வரைக்கும் ரைட், எஃப்ஏஎஸை பொறுத்த வரைக்கும் டெலிவரி பாயிண்ட் என்ன? கப்பலுக்கு பக்கத்தில். அப்போ நான் என்ன சொல்ல முடியும்? நெக்ஸ்ட் டு, ரைட், இங்கிலீஷ்லேயே எழுதுறேன், ஓகே? நெக்ஸ்ட் டு ஷிப் அட் லோடிங் போர்ட். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? நான் கப்பலுக்கு பக்கத்தில், கப்பலை உள்ளுக்கு லோட் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சா மட்டுமே போதும், டெலிவரி பண்ணியாச்சு. விற்பனையாளர் என்னத்துக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணுவார்? எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் ஒன்லி, ரைட்? எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் ஒன்லி அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பேமெண்ட் பண்ணுவார் செல்லர். இதில் பயர் என்ன செய்வார்? ரைட், லோடிங் பண்ணுறது, சரியா? அடுத்தது கப்பலுக்குள்ள லோடிங் பண்ணுறது, ஷிப்பிங் ஃபீ, கப்பல் கட்டணம், கப்பல் கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறது, ரைட்? அண்ட் தென் துபாய் துறைமுகத்தில் வச்சு அன்லோட் பண்ணுறது, அதே மாதிரி இம்போர்ட் கிளியரன்ஸ். அவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையுமே, லெட்ஸ் புட் சம் ப்ளஸ் சிம்போல், இது எல்லாத்தையும் யார் செய்யணும்? துபாயில் இருக்கக்கூடிய உங்களினுடைய பயர். அப்போ செல்லருங்கிறவர் யாரு? ஸ்ரீலங்காவில் இருக்கிற நபர். பயருங்கிறவர் துபாயில் இருக்கிறவர். இப்போ ரிஸ்க் எப்போ மாறும்னு சொன்னால் கப்பலுக்கு அருகாமையில் கொண்டு போய் பொருளை வைக்கும் போது. ஸோ வென் குட்ஸ் ஆர் அலாங் சைட் ஷிப், கப்பலுக்கு பக்கத்தில் வைக்கும் போதே, ரைட், இங்கே எல்லாமே மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஐ ஹோப் ஸோ எஃப்ஏஎஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஃப்ஓபியை நம்ம பார்த்தோம்டா,
எஃப்ஓபியை நம்ம பார்க்கும்போது எஃப்ஓபியில் எப்போ டெலிவரி பாயிண்ட் ஆன் ஷிப் எட் லோடிங் போர்ட், ரைட்? நீங்க கப்பலுக்குள்ள லோடிங் பண்ற இடத்துல கப்பலுக்குள்ள கொண்டு போய் வைக்கணும், ரைட்? கப்பலுக்கு அருகாமையில் இல்லை. அண்ட் இங்க செல்லர் என்ன செய்வார்? எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸோட சேர்த்து செலவு ஒன்று கூட போகிறது, எக்ஸ்ட்ராவாக ஒரு செலவு வரப்போகிறது. என்ன செலவு வரப்போதோ? லோட் பண்ற காஸ்ட். அப்ப இங்க ஸ்பெஷலா வரப்போற காஸ்ட்னு சொன்ன இவருக்கு லோடிங் காஸ்ட் மட்டும் வரப்போகுது விற்பனையாளருக்கு. ஆனா இந்த லோடிங் காஸ்ட் இப்ப எங்க யாருக்கு போயிடும்? பயருக்கு இல்லாம போயிடும். அப்ப பயர் என்ன செய்யணும்? இங்க இருக்கக்கூடிய ஷிப்பிங் காஸ்ட், இன்சூரன்ஸ், அன்லோடிங், இம்போர்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணணும், ரைட்? அப்போ இங்க இவருக்கு இது இல்லாம போயிடும். அப்போ உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய லோடிங் கட்டணம் இங்கே இல்லாம போயிருது பயருக்கு, பட் இது செல்லருக்கு மாறிடுது. இங்க ரிஸ்க் எப்ப மாறும்? பொருள் கப்பலுக்குள்ள அந்த கப்பலினுடைய ரயில்ல ஏறினது பிறகு, ரைட்? நம்ம சொல்ல முடியும் when goods pass ஷிப்ஸ் ரயில். ஷிப்ஸ் ரயில்னா கப்பலினுடைய அந்த பவுண்டரி, கப்பலுக்கு உள்ள போனது பிறகு, ரைட்? இது எஃப்ஓபி. அப்போ உங்களுக்கு விளங்குது இங்க இங்க லோடிங் காஸ்ட் பையர் பேமெண்ட் பண்றார், பட் இங்க செல்லர் பேமெண்ட் பண்றார். அண்ட் சிஐஎஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம்டா, காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரிட், சிஐஎஃப் நம்ம எடுத்துட்டோம்டா, சிஐஎஃப்னுடைய டெலிவரி எப்போ நடக்குது? இதே மாதிரி தான், ஆன் த ஷிப் எட் த லோடிங் போர்ட். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இதே பாயிண்ட்ல தான் லோட் பண்ணி உள்ளுக்கே கொடுக்கணும். இப்போ செல்லர் என்னென்னது பேமெண்ட் பண்ண போறாருன்னு சொன்னா, இங்க ஏற்கனவே எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் இருக்குது, லோடிங்கும் இருக்குது, அதோட சேர்த்து, ரைட்? எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் லோடிங்கோட சேர்த்து இவர் தான் ஷிப்பிங் அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ண போறார். அப்போ ஷிப்பிங் அண்ட் இன்சூரன்ஸ் இது ரெண்டுமே இப்ப இங்க பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா செல்லர் இருக்க போகுது. ஷிப்பிங்கும் இன்சூரன்ஸும் ஹேண்டில் பண்ண போறது. அப்ப இப்போ உங்களுக்கு தெரியும் பயர் என்ன செய்ய போறார்? பயருக்கு இப்ப ஷிப்பிங் ஃபீஸ் இங்க இருந்தது இல்லாம போயிடுச்சு, இன்சூரன்ஸ் இல்லாம போயிடுச்சு. அப்ப என்ன? அன்லோடிங் பண்றதும் இம்போர்ட் கிளியரன்ஸ் மட்டும் தான் இங்க பயர் பண்ண போறார், ரைட்? அப்போ உங்களுக்கு பார்க்க முடியுமா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், எஃப்ஓபியில இருந்து சிஐஎஃப்க்கு மாறும் போது என்ன நடக்குது? இங்க ஷிப்பிங் ஃபீயும் இன்சூரன்ஸும் இங்க புதுசா சேர்ந்துக்குது. இங்க இருக்கக்கூடிய ஷிப்பிங் ஃபீயும் இன்சூரன்ஸும் இங்க இல்ல பயருக்கு. ரிஸ்க் எப்ப மாறுது? குட்ஸ் எல்லாமே ஷிப்ஸினுடைய ரயிலுக்குள்ள போனது பொருள் தான், கப்பலுக்குள்ள போனது பொருள் தான், ரைட்? நவ் லெட்ஸ் மூவ் அகெயின் டு த அதர் பாயிண்ட். தென் அது பிறகு இருக்கிறது டிஏடி, ரைட்? டெலிவரி அட் டெர்மினல். டெர்மினல் தான் எங்க? துபாய். இதுவரையும் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ டெலிவரி பாயிண்ட் அட் டெஸ்டினேஷன், பொருள் போகக்கூடிய இடமான துபாய் துறைமுகம் உதாரணத்துக்கு. ஸோ துபாய் டெஸ்டினேஷன் டெர்மினல், ரைட்? இதுவரைக்கும். அப்போ இங்க இன்னும் செல்லருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட போகுது. எப்படி கூட போகுது? எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ், லோடிங், ஷிப்பிங், இன்சூரன்ஸ் அதோட சேர்த்து துபாய் துறைமுகத்தில் கொண்டு போய் அன்லோடிங் பண்ற கொஸ்டும், இங்க இருக்கக்கூடிய அன்லோடிங் கொஸ்டும் யாருக்கு இப்ப வரப்போகுதுன்னு சொன்னா இங்க செல்லருக்கு வரப்போகுது. அப்போ இங்க இருக்கக்கூடிய பயரினுடைய பொறுப்பு என்ன வரைக்க போகுது? இந்த இம்போர்ட் கிளியரன்ஸ் மட்டும்தான், ரைட்? ஸோ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கேயும் ரிஸ்க் எப்போ மாறுதுண்டா, இங்க கப்பலுக்குள்ள வச்சுறதோட ரிஸ்க் மாறல. நம்ம சொல்லணும் when goods are unloaded, துபாயில அன்லோட் பண்ணப்படுது துபாய் துறைமுகத்துல, அந்த டைம்ல தான் ரிஸ்க் வந்து போகும், ரைட்? அண்ட் த லாஸ்ட் ஒன் டிஏபி, ரைட்? டிஏபி டெலிவரி அட் பிளேஸ், துபாயில துறைமுகத்திலிருந்து எடுத்துட்டு போய் துபாய் அவருடைய ஃபேக்டரிக்கு அல்லது அவருடைய வேர்ஹவுஸுக்கே கொடுக்கணும். அப்போ இங்க டெலிவரி பாயிண்ட் எப்பன்னு பாத்தீங்கன்னா எட் பயர்ஸ்
ஸ்பெசிஃபைட் பிளேஸ், பையர் எங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரோ அந்த லொகேஷனுக்கு வரைக்கும் தான் உங்களோட டெலிவரி பாயிண்ட் இருக்கு. அப்ப இங்க நீங்க என்ன செய்வீங்க? எல்லாமே நீங்க தான். அப்ப இங்க உங்களுக்கு புதுசாக என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, இந்த செலவு எல்லாமே வரும். எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் பண்றது, லோடிங் பண்றது, ஷிப்பிங் பண்றது, இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்றது, அன்லோடிங் பண்றது, இதோட சேர்த்து துபாய் துறைமுகத்தில் அன்லோடிங் பண்றதோட சேர்த்து நீங்க டிரான்ஸ்போர்ட் டு ஃபைனல் டெஸ்டினேஷன் துபாயில அவர இடத்துக்கு கொண்டு போறதுக்குமான போக்குவரத்து சேவையையும் நீங்க தான் வழங்கணும். இப்போ மறுபடியும் வேற என்ன செய்வார்? இம்போர்ட் கிளியரன்ஸ் மட்டும்தான். ரைட்? சம்டைம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதை சேர்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் டு ஃபைனல் டெஸ்டினேஷன் இதுல இங்க வரைக்கும் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளுமே. எஃப்ஏஸ்ல தான் அது பையர் தான். ரைட்? இம்போர்ட் கிளியரன்ஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டினுடைய அவர் இடத்துக்கு எடுக்கிற வரைக்குமே எல்லா இடங்கள்லையும் இவர் தான் பார்த்துட்டு இருப்பார். ரைட்? டிரான்ஸ்போர்ட் டு ஃபைனல் டெஸ்டினேஷன் பையர் தான். ரைட்? இங்க இம்போர்ட் கிளியரன்ஸ், டிரான்ஸ்போர்ட் டு ஃபைனல் டெஸ்டினேஷன். ஆனா இங்க இம்போர்ட் கிளியரன்ஸ் மட்டும்தான். ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு போறதையும் இவர் எடுக்க மாட்டார். ரைட்? ஸோ ஐ ஹோப் ஸோ யூ ஆர் வித் மீ. அப்ப இங்க எங்க ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும். when goods are ready for unloading at destination, கடைசி இடத்துல அன்லோட் பண்றதுக்கு இருக்குதோ அது வரைக்கும் தான். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் வரைக்கும் நாம தான் கொடுப்போம். அது வரைக்கும் நம்மகிட்ட தான் ரிஸ்க். புரிஞ்சுதா உங்களுக்கும்? இஸ் இட் கிளியர் நவ்? இதை விட யாராலையும் உங்களுக்கு சொல்லி தர முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சுதா? ஆதில், அதாஷ், ரோஷினி, இம்ரான், ஷோபிகா, விஷாகன், வித்யாஷலினி, அமாசிரா, தமாலின், ஷௌமியா, தார்மினி, துர்கானியா, ரொசல் மேரி, ஜுமர். மேக் சென்ஸ்? Right? Okay. Now students, let's understand one by one. அப்ப இதை எப்படி நீங்க ஈஸியா வச்சிருக்கலாம்? எஃப்ஏஎஸ் என்பது ஃபர்ஸ்ட்டுக்கு அதை டீகோட் பண்ணுங்க. ஃப்ரீ அலாங் சைட் ஷிப், கப்பலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு வரத்தோட வேலை முடியும். எஃப்ஓபி ஃப்ரீ ஒன் போர்ட், கப்பலுக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும். சிஐஎஃப் கப்பலுக்குள்ள பொருளை வச்சுட்டு இன்சூரன்ஸும் எடுக்கணும், கப்பல் கட்டணமும் கட்டணும். டிஏடி கப்பலுக்குள்ள பொருளையும் வச்சுட்டு இன்சூரன்ஸும் எடுத்து லோடும் பண்ணி அன்லோட் பண்ற வரைக்கும் நாம தான் செய்யணும், துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும். டிஏபி டெஸ்டினேஷன் அட் பிளேஸ், இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும். அப்போ ஈஸியாக நமக்கு நினைவு வச்சுக்கொள்ள முடியும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எஃப்ஏஎஸ் தான் இருக்கிறதுலேயே ஆக குறைஞ்ச காஸ்ட் செலருக்கு இருக்கு. ஏன்? எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் ஒன்லி. இப்போ உதாரணத்துக்கு நாம் இன்னொரு இது ஒன்று போடுவோம், செல்லர் காஸ்ட்னு ஒன்று போடுவோம், இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம இந்த விஷயத்தை விளங்கி கொள்றதுக்கு. இப்போ விற்பனையாளருக்கு எவ்வளவுக்கு செலவாகும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். எஃப்ஏஎஸ்ல எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் மட்டும்தான் இவர் பேமெண்ட் பண்றார் என்றால், உதாரணத்துக்கு அவருக்கு எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸுக்கு லோவஸ்டா காஸ்ட் ஆகும். சிலருக்கு காஸ்ட் வந்து ரொம்ப குறைவு வரைக்கும். ஏன் குறைவு? பிகாஸ் உதாரணத்துக்கு அவரு காஸ்ட் ஆனிச்சு உண்மைக்குமே ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன். ஒரு ₹50,000 மட்டும் அவருக்கு செலவானிச்சு. அதுக்கு என்னத்துக்குன்னு சொன்னா எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ். ரைட்? கஸ்டம்ஸ்ல போயிட்டு எக்ஸ்போர்ட்டை கிளியர் பண்ணி கொடுத்தார். அது மட்டும்தான் அவருக்கு அங்க செலவு. ரைட்? எடுத்துக்கொள்வோம் அப்படி. எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸுக்கு மட்டும்தான் செலவு பண்ணிப்பா. 50,000 ரூபா தான் அவரோட மொத்த கொஸ்டுமே. ஆனா இங்க எக்ஸ்போர்ட்ஸுக்கும் சேர்த்து லோடிங்குக்கும் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க என்ன நடக்கும்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இன்னும் கொஞ்சம் கொஸ்ட் கூட போகுது. கொஞ்சம் ஒரு மீடியம் கொஸ்டாக போகிறது. எவ்வளவு கொஸ்டாக போகுதுன்னு சொன்னா, இப்போ 50,000 சேர்த்து அவருக்கு எடுத்துக்கொள்ளுமே, மொத்தம் 75,000 கொஸ்டின் எடுத்துக்கொள்வோம். எப்படி 75,000 வந்துச்சுன்னு சொன்னா, எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸுக்கும் காசு கொடுத்தார் 50,000, அதோட கப்பலுக்குள்ள லோட் பண்ணி கொடுத்ததுக்கு 25,000. எனவே 75,000 கொஸ்ட், மீடியம் கொஸ்ட் ஆயிடுச்சு வைங்க. சரியா? தென் அடுத்தது செல்லருக்கு எவ்வளவு கொஸ்ட் ஆகின்னு பார்ப்போம். இப்போ
எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸும் பண்ணணும், லோடிங்கும் பண்ணணும், ஷிப்பிங் இன்சூரன்ஸும் கொடுக்கணும். அப்போ இங்கே கொஞ்சம் ஹை காஸ்ட் ஆக போகுது. உதாரணத்துக்கு நம்ம எடுப்போம், ஒரு 2 லட்சம் எடுப்போமே, ரைட்? 2 லட்சம் காஸ்ட் ஆகுதுன்னு எடுப்போம். எப்படி அவருக்கு 2 லட்சம் கொஸ்ட் ஆனிச்சு, 75,000 கொஸ்ட் ஆக வேண்டியது எஃப்ஓபியில் சிஐஎஃப்ல எப்படி 2 லட்சம் வந்துச்சுன்னு சொன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இதில் இப்போ பேமெண்ட் பண்ண வேண்டியது எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ இதில் வர எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸுக்கும் பண்ணணும், ப்ளஸ் லோடிங்குக்கும் கொடுத்திருக்கணும், ப்ளஸ் ஷிப்பிங்கும் கொடுத்து, ப்ளஸ் இன்சூரன்ஸும் எடுக்கணும். அப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, 2 லட்சம் இருக்குது, 2 லட்சத்துல 75,000 எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸுக்கும் லோடிங்குக்கும் போக மாட்டோம், அங்கால 1,25,000. சம்டைம் ஷிப்பிங் காசு 1 லட்சம், இன்சூரன்ஸ் 25,000 எடுங்களேன். அப்போ அந்த 1,25,000 கொடுத்திப்பார், இது ரெண்டுக்கும். அப்போ ஹை காஸ்ட் ஆயிடுச்சு. தென் அகெயின் எட் டெஸ்டினேஷன்ல என்ன நடக்க போகுது, டிஏடியில் இன்னும் ஹையர் காஸ்டாக மாறும், ஹையர் காஸ்டாக மாறப்போகுது. இதில் உதாரணத்துக்கு இதில் ஒரு 2,50,000 வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 50,000 என்ன நடந்தீங்கன்னு சொன்னால், துறைமுகத்தில் கொண்டு போய் அன்லோட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக அவருக்கு காசு செலவாகிக்கின்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன நடக்க போகுது, இதோட சேர்த்து, ரைட், ஓல் சிஐஎஃப் காஸ்டெல்லாம் சேர்த்து, இந்த செலவெல்லாம் சேர்த்து ஸ்பெஷலாக என்னத்துக்கு கொடுத்துருப்பார், டெஸ்டினேஷன் அன்லோடிங்கு கொடுத்திருப்பார். ரைட்? அப்போ 2,50,000 ரூபா காஸ்ட். அதுவே டிஏபியில் செஞ்சாரண்டா ஹையஸ்ட் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு ஒரு 3 லட்சம் காஸ்ட் ஆகுது வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரா 50,000 என்னது காஸ்ட் ஆகிக்குது, டிரான்ஸ்போர்ட் டு ஃபைனல் டெஸ்டினேஷன் இருக்க போகுது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், இது எல்லா காஸ்ட்டுமே வரப்போகுது, ஆல் காஸ்ட், பையரினுடைய கதவுக்கு போகிற வரைக்குமான எல்லா காஸ்ட்டும், பையர்ஸ் டோர், ரைட், எல்லாமே இவர் தான் பண்ணும். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு. அப்போ இது ஒரு ஃபுல்லான ஒரு பிம்பமாக நம்ம பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொழும்புல இருக்கக்கூடிய ரஹ்மான் நம்ம உதாரணத்துக்கு எடுத்தவர், ப்ரைஸிங்கை சொல்லணும். நாங்கள் என்ன அடிப்படை, நீங்கள் பையர்கிட்ட கேட்கணும், துபாயில் எஃப்ஏஎஸ் அடிப்படையில் நாம் செய்ய போகிறோமா பிஸ்னஸ், எஃப்ஓபியா, சிஐஎஃப்ஆ, டிஏடியா, டிஏபியா, எந்த டேர்ம்ஸில் நம்ம செய்ய போகிறோம். ஏன் அதை கேட்கணும், ஏனென்றால் எந்த டேர்மில் செய்ய போகிறோங்கிறத வச்சு இவர் விலையை சொல்லுவார். ஏண்டா இது எல்லாமே செலரால் கொடுக்கப்படுகின்ற சர்வீசஸ். ரொம்ப கூட காஸ்ட் ஆனிச்சுண்டா கூட விலை வைக்கத்தான் வேணும், நம்மளோட பொருளுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லா சர்வீஸுக்கும் கொண்டு போய் உங்களுக்கு சேர்க்கிற வரைக்கும் இவ்வளோ காஸ்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்லத்தான் வேணும் நம்ம. அப்போ ப்ரைஸை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு விலை இல்லை, ரைட்? ஒவ்வொரு லெவல்லையுமே மொத்த காஸ்ட்ல இருந்து 25%, 30% லாபம் வைக்கும் போது விலை வந்தும் ஒவ்வொரு இடையிலையுமே செலர் கொடுக்கக்கூடிய சர்வீசஸை வச்சு விலை கூட போகுது. அப்ப எஃப்ஏஎஸ், எஃப்ஓபி இந்த ரெண்டுமே உண்மையை சொல்ல போனா ஒரு பட்ஜெட் சர்வீஸ் தான், ரைட்? பட்ஜெட் சர்வீஸ் தான் சொல்லலாம். பட்ஜெட்ல இயங்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் மேக்ஸிமம் வேணும்டா லோட் பண்ணி தருவோம் கப்பலுக்குள்ள கொண்டு போய், அது பட்ஜெட் சர்வீஸ். சிஐஎஃப் கொடுக்குறேன்னு சொன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், பொதுவாகவே எல்லா விஷயங்களும் சிஐஎஃப்ல இருக்கும். சிஐஎஃப் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சர்வீஸ். ஆனா டிஏடி, டிஏடி, டிஏபி எல்லாம் பிரீமியம் சர்வீஸ், ரைட்? ஏன்னு சொன்னா துபாய் வரைக்கும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், எல்லா லொஜிஸ்டிக்ஸையும் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டை நாம எப்படி பொசிஷன் பண்றோம், பட்ஜெட் சர்வீஸ் கொடுக்க போறவங்களா நாம இருக்கிற போறோமா, ரைட்? அல்லது வேற மாதிரி நம்ம இருக்க போறோமா, ஒரு பிரீமியம் சர்வீஸா, ஸ்டாண்டர்ட் சர்வீஸா, எப்படியான ஏற்றுமதியாளராக நம்ம பொசிஷன் பண்ண போறோம்ங்கிறத வச்சு இந்த டேர்ம்ஸை நீங்க தீர்மானிக்கணும். ஏன் இதுல எஃப்ஏஎஸ், எஃப்ஓபி, சிஐஎஃப், டிஏடி, டிஏபி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கண்ட்ராக்ட்ஸ் இருக்குதுண்டா ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு பிசினஸும் ஒவ்வொரு சைஸ். இப்ப சாதாரணமான ஒரு சின்ன எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு நபரை வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்த ரஹ்மான் வந்து ஒரு சிறிய ஒரு ஏற்றுமதியாளர். அப்போ அவர்கிட்ட லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் இருக்குது. அவருக்கு லோட் பண்றதுக்கோ, ஷிப்பிங் காசு கட்டுறதுக்கோ, இன்சூரன்ஸுக்கு பின்னால திடுறதுக்கோ, துபாய் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்றதுக்கோ, துபாயில இருந்து துபாயில இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கோ அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் காசு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இல்லை. ஸ்மால் ஆன ஒரு பிசினஸ் சைஸ்ல தான் அவர் ஏற்றுமதி செய்யறாரு. அவர் எங்க போகணும்,
எஃப்ஏஎஸ் தான் எனக்கு சரி வரும் அவர் சொல்லுவான். நான் வந்து எஃப்ஏஎஸ் அடிப்படையில் தான் நான் செய்யறேன், எனக்கு கப்பல் வரையும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் என்னால் இயலும். பட் லிமிடெட் ரிசோர்ஸ்ல தான் இயங்கி கொண்டிருக்கிறேன் ரஹ்மான் சொல்லலாம். அதுவே ஒரு லார்ஜ் எக்ஸ்போர்ட்டரா இருந்தாங்கடா, பாரிய அளவுக்கான சர்வீஸை கொடுக்குறாருண்டா, டிஏடி வரைக்கும் போகலாம், ஈவன் டிஏபி வரைக்கும் போகலாம், ஃபுல் சர்வீஸ் கேப்பபிலிட்டி. அதே சமயம் கஸ்டமர் துபாயில் இருக்கிறவர் எதை விரும்புகிறார் என்பதை வச்சும் தீர்மானிக்கப்படும். நாட் ஓன்லி பிசினஸ் சைஸ். சில பையர்ஸ் என்ன செய்வாங்கடா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு கண்ட்ரோல் கூட இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நம்ம இந்த ப்ராசஸ்ல துபாயில் இருக்கிற எந்த கையில தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கும், எதை சூஸ் பண்ணுவாங்க, எஃப்ஏஎஸோ எஃப்ஓபி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்? விற்கிற உங்களோட வேலை எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸை எடுத்து கப்பலுக்கு பக்கத்தில் வைக்கிற மட்டும்தான், அல்லது லோட் பண்ணி விடுறதுல மற்றதில் நான் பார்த்துக்கொள்வேன். எந்த கையில தான் கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்லி துபாயில் இருக்கிற கஸ்டமர் விரும்பினா நீங்க எஃப்ஏஎஸ் எஃப்ஓபியில் தான் போகணும். அதுவே சில கஸ்டமர்ஸ் கன்வீனியன்ஸை விரும்புவாங்க, கண்ட்ரோல் தேவையில்லை, எங்களுக்கு வசதி தேவை, எனக்கு இந்த இன்சூரன்ஸ் பார்க்கவும் இல்லாது, கப்பல் கட்டணம் யாருன்னு தேடவும் இல்லாது, ஷிப்பிங் ஃபீஸ் கட்டவும் முடியாது அப்படின்னா சிஐஎஃப். அதுவும் இல்லை, எனக்கு ஷிப்பிங் ஃபீ இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, அன்லோடிங் பண்றது கூட எனக்கு போயிட்டு மெனக்கடையலாது துபாய் ஏர்போர்ட்டுக்கெல்லாம். அப்ப டிஏடி ஈவன் அன்லோட் பண்ணி கொண்டு கிளியர் பண்ணி என்ற இடத்துக்கே தாங்கன்ற டிஏபி சர்வீஸ் எதிர்பார்ப்பாங்க. அப்ப கன்வீனியன்ஸ் ஆன கஸ்டமர்ஸ் டிஏபி டிஏடிக்கு போவாங்க துபாயில் இருக்கிறவங்க. அதே சமயம் ரிஸ்கை மேனேஜ் பண்ணணும். ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு ரிஸ்க் லெவல் இருக்கும். இப்போ சில செல்லர்ஸ் வந்து எனக்கு வந்து துறைமுகத்துக்கு வரைக்கும் கப்பலுக்கு பக்கத்தில் கொண்டு போகிற வரைக்கும் தான் எனக்கு ரிஸ்க் எடுக்கல. எஃப்ஓபியில் செய்கிறவங்க லோட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு தான் நான் ரிஸ்க் எடுப்பேன். சிஐஎஃப்ல இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் ஷிப்பிங் எல்லாம் எடுக்கணும். டிஏடி அன்லோட் பண்ற வரைக்கும் துபாயில், டிஏபி அன்லோட் பண்ணி அவரை இடத்துக்கு கொண்டு வர வரைக்கும் பொருள் ரிஸ்க் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா இவங்க தான் பார்ப்போம். அப்போ ஒரு செல்லர் இங்க இருந்து ஏற்றுமதியாளர் பிசினஸ் சைஸ் எப்படி இருக்கு, நாம விற்கிற கஸ்டமர் எதை விரும்புறாங்க, நாம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம், அதே சமயம் எவ்வளவுக்கும் மார்க்கெட்ல காம்படிஷன் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெடிட்டர்ஸும் ஏற்றுமதி பிசினஸ்ல இருக்கிறவங்களும் ஈஸியா செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப நாம என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு ஏற்றுமதியாளராக ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண போறீங்க. ஏன்னா முதல்ல உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டணும், உங்களோட கெப்பாபிலிட்டிஸ் என்ன. ரைட். இப்போ நீங்க ரஹ்மான் சொன்னா ரஹ்மான் தனக்கு தானே கேட்டுக்கொள்ளணும், என்னால ஷிப்பிங் காசு இன்சூரன்ஸுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண இயலுமா. அதே சமயம் ரஹ்மான் கேட்டுக்கொள்ளணும் தனக்குள்ளேயே, ஓகே துபாயில போய் அன்லோட் பண்றதுக்கு ஆட்களை ரெடி பண்ணி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எனக்கு செய்யலுமா, ரிலையபிளான பார்ட்னர்ஸ் அங்க இருக்கிற பிசினஸ் எனக்கு எடுத்துக்கொள்ளணுமான்னு கேட்டுக்கொள்ளணும் இங்க எக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ப்ராஃபிட் கஸ்டமரையும் தெரிஞ்சுக்கொள்ளணும் நாம. இப்போ நம்ம ஒரு புதிய ஒரு கஸ்டமர்ண்டா, புதிய கஸ்டமர் அவருக்கு வந்து துபாயில் இருக்கிறார், அவருக்கு வந்து இந்த லோட் பண்றதோ இன்சூரன்ஸோ ஷிப்பிங் எல்லாம் தெரியாதுண்டா அவர் வந்து சிஐஎஃப்க்கு போவார் அல்லது டிஏடிக்கு போவார். இன்னும் இப்ப இம்போர்ட்டர்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க, எஃப்ஏஎஸ் எஃப்ஓபிக்குள்ள போவாங்க. அப்ப கஸ்டமர் யாரு, அடுத்து லாபத்தையும் பார்க்கணும். மொத்த கொஸ்ட் எவ்வளவு ஆக போகுது, நம்மளோட செல்லிங் பிரைசஸ் ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லையும் எவ்வளவு விற்க போறோம், எவ்வளவு வால்யூம் டிஸ்கவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் கம்பெனிஸ்ட பேசி, நம்ம ஷிப்பிங் கம்பெனிஸ்ட இதெல்லாம் பார்த்து தான் நம்ம டேர்ம்ஸை தீர்மானிக்கும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வெரி சிம்பிளா என்ன, ரஹ்மான் வந்து எப்போ எஃப்ஏஎஸ் சூஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட்டுக்கு புதுசாக இருக்கிறாரு. ரைட். கஸ்டமருக்கு ஷிப்பிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவார், அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்க எக்ஸ்போர்ட்டுக்கு புதுசு. ரைட். பொருள் வந்து கொஞ்சம் அழிவடையக்கூடிய பொருள் உண்டாவெல்லாம் நீங்க வந்து கப்பலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு வரதோட நீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதுக்கு மேல ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எல்லாம் ரொம்ப டைட் இறக்கி பெரிய அளவுக்கு லாபம் இல்லைன்னா எஃப்ஏஎஸ். எஃப்ஓபிக்கு எப்போ ரஹ்மான் போகலாம், ரஹ்மானுக்கு லோடிங்கை ஹேண்டில் பண்ற அளவுக்கு துறைமுகத்தில் போய்க்கிறது ஆக்களிக்குது, கம்பெனிஸோட டீல் பண்ணிட்டு. ரைட். கஸ்டமர் வந்து லோட் பண்ணது பிறகு ஷிப்பிங் காசு எல்லாம் கஸ்டமர் தான் பேமெண்ட் பண்றேன்னு சொல்றாரு, அவர் கண்ட்ரோல் எடுக்கிறாரு. அப்ப எஃப்ஓபி வந்து ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் பெரும்பாலும் நிறைய குட்ஸுக்கு. சிஐஎஃப் எப்ப ரஹ்மான் எடுக்கணும், ரொம்ப ஃபுல் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸுமே இருக்குது ரஹ்மான்ட்ட. ஷிப்பிங் காசு கட்டுறது வரைக்கும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கொடுக்கறது ரெடி ஆகிக்கிறோம், ஃபுல் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்னா சிஐஎஃப். அதே சமயம் கஸ்டமருக்கு வந்து ஷிப்பிங்க்கு பின்னால இன்சூரன்ஸுக்கு பின்னால தெரிய முடியாது. அப்போ கஸ்டமருடைய ரிலேஷன்ஷிப் சிஐஎஃப்ல கூடும், ஏன்னா நம்மகிட்ட தந்தா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வாங்க. டிஏடியை பொறுத்த வரைக்கும் டிஏடி வந்து பிரீமியம் சர்வீஸ், ரஹ்மான் நினைக்கிறார் நம்ம ஒரு பிரீமியம் சர்வீஸ் கொடுக்கணும். அப்போ கஸ்டமர்ஸ் அந்த பிரீமியம் சர்வீஸுக்கு பெரிய ஹை பிரைஸ் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்,
துபாய் ஏர்போர்ட், துபாய் துறைமுகம் வரைக்கும் நாம ஹேண்டில் பண்றோம், அங்க வச்சு அன்லோட் பண்றோம். ரைட்? அப்ப ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கணும். டிஏபி ரொம்ப பிரீமியம், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சர்வீஸ். ரைட்? நம்மட கஸ்டமர் வந்து அல்டிமேட் கன்வீனியன்ஸ். நம்மட இடத்துக்கு பொருள் வந்து டோரை தட்டுற வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா எவ்வளவு வேணா காசு தரதுக்கு ரெடி ஆகிக்கிறேன்டா டிஏபி சர்வீஸ். ஆனா ரிஸ்க் கூட. ரைட்? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ரைட்? ஐ ஹோப் ஸோ இது உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்கோடர்ம்ஸ், சர்வதேச வர்த்தக விதிமுறைகள். ஐ வில் ஹெல்ப் யூ அபவுட் திஸ். புரிஞ்சுதான் உங்களுக்கு எல்லாருக்கும்? செலக்ட் எஸ் ஒன் குவிக்லி ஃப்ரம் ஆல் த பீப்புள். ஆதில், அதாஷ், ரோஷினி, இம்ரான், ஷோபிகா, விஷாகன், வித்யாஷினி, அமாசிரா, சௌமியா, தார்மினி புரிஞ்சுதாமா? துருகானியா, ருசல் மேரி, சுமர். Right? Good. Now, let's move to the international payment methods. அப்போ இப்போ உங்களுக்கு இன்டர்நேஷனல் நாம பிஸ்னஸ் செய்யும்போது எப்படி நாம என்னென்ன டேர்ம்ஸில் நாம கண்ட்ராக்டுகள் செய்யணும் என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கிடுச்சு. நவ் இன்டர்நேஷனல் பேமெண்ட் மெத்தட், சர்வதேச கொடுப்பனவு முறைகள் சம்பந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இன்டர்நேஷனலாக பேமெண்ட்டை கொடுக்குற? டியர்ஸ், uncertainty exists between exporter, I mean sellers and importers in the buyer over payment term. ரெண்டு பேருக்குமே நிச்சயமற்ற தன்மை இருக்குது. ரைட்? ஏன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட்டர் நினைப்பார் எனக்கு ஏர்லியாக பேமெண்ட் வேணும், ஏன்னா நான் பொருளை ஏற்றுமதி செய்கிறேன். ரைட்? எனக்கு வந்து காசு வந்து கொஞ்சம் ஏர்லியாக தரணும் நீங்கள் ஏற்றுமதியாளர் நினைக்கலாம். அதே சமயம் இறக்குமதி செய்கிறவர், துபாயில் இருக்கிறவர், வாண்ட் ஏர்லி குட்ஸ், எனக்கு காசு தாரத்துக்கு முன்னாடியே எனக்கு பொருள் கையில் வரணும். அப்போது இவர் வந்து பேமெண்ட்டை டிலே பண்ண நினைக்கலாம். அப்போ எக்ஸ்போர்ட்டர் எனக்கு பேமெண்ட் வேணும்னு இவர் எதிர்பார்க்குறார். இவர் இல்லை எனக்கு ஃபஸ்ட்டுக்கு பொருளை கப்பல் மூலமாக அல்லது விமானம் மூலமாக கொண்டு வாங்க, அதுக்கு பிறகு தான் நான் காசு தர வேண்டிய எதிர்பார்க்கலாம். அப்போ பிஸ்னஸ் நடக்குமா? பிஸ்னஸ் நடக்காது. அதுவும் இல்லாமல் ஏற்றுமதியாளர் இருக்கிறார் இலங்கையில், இறக்குமதியாளர் இருக்கிறார் துபாயில், ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது இல்லைண்டா தென் எகெயின் பெரிய பிரச்சனை. ஸோ வேரியஸ் பேமெண்ட் மெத்தட் எக்ஸிஸ்ட் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் டைமிங். வெவ்வேறு பேமெண்ட் கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள், முறைகள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறைகளின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ், தேர் ஆர் செவரல் பேமெண்ட் மெத்தட்ஸ். முதன்மையான கட்டண முறைகள் இன்டர்நேஷனலில் பொறுத்த வரைக்கும் உண்டு கேஷ் இன் அட்வான்ஸ், முன்பணம் கொடுக்கிறது. ரைட்? முன்பணம் என்ன? ஒரு பேமெண்ட் பிஃபோர் குட்ஸ் ஆர் டிரான்ஸ்பர்ட். பொருள் கைமாறுறதுக்கு முன்னாடியே கொள்வனவாளர் துபாயில் இருக்கிறவர் என்ன செய்வார்டா, பேமெண்ட் உங்களுக்கு நான் தாரேன், பிரச்சனை இல்லை, நான் உங்களை நம்புறேன், ரைட், அட்வான்ஸ் ஆனால் உங்களுக்கு காசை தாரேன் அப்படின்னு ஒரு தொகையை அல்லது முழு பணத்தையுமே அட்வான்ஸாக கொடுத்து விடுவார் எக்ஸ்போர்ட்டருக்கு. இது யாருக்கு சாதகம் என்றால் ஏற்றுமதியாளருக்கு சாதகம். ஏன்? ஏற்றுமதியாளருக்கு பொருள் அனுப்புறதுக்கு முன்னாடியே காசு கிடைச்சிருது. ஸோ ஹீ இஸ் ஹாப்பி. யாரு டென்ஷன்ல இருக்கணும்? இவர் என்ன பொருள் அனுப்ப போறாரு, உரிய பொருளை தான் அனுப்ப போறாரா, வந்து சேருமாண்டு டென்ஷன்ல யார் இருக்கோண்டா? இறக்குமதியாளர் துபாயில் இருக்கிறார். அப்ப இட்ஸ் ஃபேவரபிள் ஃபார் தி எக்ஸ்போர்ட்டர், லெஸ் ஃபார் இம்போர்ட்டர். ரைட்? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இது முற்பணங்கள் செலுத்துற மெத்தட். பட் இது பெரும்பாலும் இன்டர்நேஷனல்ல செய்யறது கிடையாது, வெரி ரிஸ்கி. அப்போ முற்பண முறை என்றால் என்ன? கொள்வனவாள், அதாவது துபாயில் இருக்கிறவர் பொருள் வாரத்துக்கு முன்னாடியே காசு கொடுக்கிறது. இது ஏற்றுமதியாளர், உதாரணத்துக்கு ரஹ்மானுக்கு நல்லம், பிகாஸ் பணம் அவருக்கு கையில கிடைக்குது. ஆனா யாருக்கு ரிஸ்க் இருக்குது? துபாயில் இருக்கிறவருக்கு, பிகாஸ் அவர் பொருள் பார்க்காமலுக்கே காசு கொடுக்கிறார். And the second method is letter of credit, LC, very very important. ஸ்ரீலங்காவில் இதை வச்சு தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது, எல்சி, நாணய கடிதம். ஸோ எல்சின்னு சொல்லக்கூடிய லெட்டர் ஆஃப் கிரெடிட், இட் இஸ் இம்போர்ட்டர்ஸ் பேங்க் கேரண்டி பேமெண்ட் டு எக்ஸ்போர்ட்டர். இறக்குமதியாளரினுடைய வங்கி ஏற்றுமதியாளருக்கு கொடுப்பன செய்வதற்கான உத்தரவாதம் அளிப்பது. அப்படின்னா இறக்குமதியாளருடைய வங்கி என்றால் என்ன? நம்ம உதாரணத்தின்படி துபாயில இருக்கிறவர்
துபாயில் இருக்கிறவர் துபாயில் இருக்கக்கூடிய நேஷனல் பேங்க் தேசிய வங்கியில போய் நான் இப்படித்தான் பொருள் வாங்க போறேன், கொழும்புல இருந்து நான் தேங்காய் கோகோனட் ஆயில் வந்து எடுக்க போறேன், எனக்கு எல்சி ஒன்று நீங்க தரணும், அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஒன்று தரணும். பேங்க் துபாய் பேங்க் கொழும்புல இருக்கக்கூடிய ரஹ்மானுக்கு பேமெண்ட் பண்ணுவேன், நீங்க பொருளை நம்பி அனுப்பலாம், நான் கேரண்டி பண்றேன்னு பேங்க் சொல்றதுதான் எல்சிங்கிற கடிதம். அந்த கடிதத்தை யாருக்கு அனுப்புவாங்க? கொழும்புல இருக்கக்கூடிய ரஹ்மான் ஒரு பேங்கை டீல் பண்ணுவார். இப்போ வந்து நம்ம கமர்ஷியல் பேங்க்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கமர்ஷியல் பேங்க்ல போய் சொல்லுவார், நான் பொருளை ஏற்றுமதி செய்ய போறேன். இறக்குமதி வங்கி வந்து துபாயில் இருக்கக்கூடிய இந்த பேங்க், துபாயில் இருக்கிற பேங்க் வந்து மேனேஜரோட பேசினது போறோக்கு, அதாவது கொமர்ஷியல் பேங்க்ல மேனேஜர்கிட்ட பேசினது போறோக்கு, துபாயில இருக்கக்கூடிய துபாய் இறக்குமதியாளர் துபாய் பேங்க்ல இருந்து துபாயினுடைய பேங்க் மேனேஜர் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற கமர்ஷியல் பேங்க் எந்த பிரான்ச் என்று கேட்டு அந்த பிரான்ச்சுக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஒன்று அனுப்புவார், எல்சி ஒன்று அனுப்புவார். அவர் கேரண்டி பண்ணுவார், நாம ரெண்டு பேரும் இதுக்கு இடையில நம்ம டீல் பண்ணுவோம். இவர் துபாயில் இருக்கிறார், இவர் பொருளை வாங்கி எடுக்கணும். உங்களோட நாட்டில் இருக்கிற ரஹ்மான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார். அவர் என்ன செய்யணும்டா, எல்லாத்தையும் கப்பல்ல அனுப்புறதெல்லாம் அனுப்பிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போய் கமர்ஷியல் பேங்க்ல இருக்கக்கூடிய பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுப்பார், அல்லது அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்ட கொடுப்பார். அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யாருக்கு அனுப்புவாங்கன்னா, துபாயில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க. துபாயில் இருக்கிற பேங்க் என்ன செய்யும் சொன்னா, துபாயில் இருக்கிற இறக்குமதியாளர் காசை கொண்டு போய் துபாயில பேங்க்ல கொடுப்பார். துபாய் பேங்க் காசை வாங்கினதுக்கு பிறகு தான் அவர கையில காசை கொடுப்பாங்க. அது வரைக்கும் சாரி இது டாக்குமெண்ட்ஸை கொடுப்பாங்க. ஏன் டாக்குமெண்ட்ஸை கொடுப்பாங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தா தான் துபாயில் இருக்கிறவர் பொருளை கொண்டு போய் எடுக்க முடியும். துபாய் ஏர்போர்ட்ல அல்லது துபாய் துறைமுகத்தில் டாக்குமெண்ட் இல்லாமல் எடுக்க முடியாது. அப்ப ரெண்டு பேரும் சேஃப், ரைட்? அப்ப இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், இறக்குமதியாளரினுடைய வங்கி, துபாயில் இருக்கக்கூடிய வங்கி ஏற்றுமதியாளருக்கு கொடுப்பனவு செய்வதற்கு ஏற்றுமதியாளருடைய வங்கிக்கு செய்யக்கூடிய உத்தரவாதம், அல்லது ஏற்றுமதியாளருக்கு செய்யக்கூடிய உத்தரவாதம் தான் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட். அப்போ துபாய் பையர் என்ன செய்யறார்? ப்ரொமிஸ் பண்றார் ரஹ்மானுக்கு, நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியா என் பேங்க்குக்கு அனுப்புங்க, நான் காசை என் பேங்க்ல கொடுத்துருவேன், அவங்க சரி பார்த்தது பிறகு என் கையில டாக்குமெண்ட்ஸை தருவாங்க, காசு உங்களுக்கு வந்துடும். அப்ப ரெண்டு பார்ட்டிஸுமே இங்க பாதுகாக்கப்படுறாங்க. அப்ப ரஹ்மானுக்கு கேரண்டி கொடுக்கறது யாரு? துபாய் பேங்க். நீங்க சரியா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. அப்ப பையருக்கு கேரண்டி பண்ணப்படுது என்ன? பொருள் ஓகே, நம்பி ஷிப் பண்ணப்பட்டுச்சு ப்ராப்பரா. தட்ஸ் இட், ரைட்? அண்ட் பேஸ்ட் ஆன் கம்ப்ளைன்ஸ் வித் டேர்ம்ஸ் அண்ட் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ விதிமுறைகள் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் இணங்குவதன் அடிப்படையில் கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்படும். யாருக்கு? சரியான டாக்குமெண்ட்ஸ் ரஹ்மான் அனுப்பினார்டா, துபாய் பேங்க் சரி பண்ணி பார்த்தது பிறகு எல்லாம் ஓகேன்னு சொன்னது பிறகு அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸை துபாயில் இருக்கிறவர் கொடுத்துட்டு காசை வாங்கி அனுப்புவாங்க. காசு அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்து பட்டிக்கும், காசு அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப எல்சி ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே துபாயில் இருக்கிறவர் காசை கொண்டு பேங்க்ல கொடுத்துருவார், துபாய் பேங்க். அதுக்கு பிறகு தான் எல்சி அனுப்புவாங்க. காசு எங்கள்கிட்ட வந்துருச்சு, நாங்க கேரண்டி பண்றோம், பொருள் அனுப்புங்க. ஸோ பொருள் அனுப்பிட்டு டாக்குமெண்ட்ஸ் துபாய் பேங்க்கு போனோம்னா துபாய் பேங்க் பொருளை ரிலீஸ் பண்ணும், அதுங்கிற காசையும் ரிலீஸ் பண்ணும். And buyer set up LC and pays their bank for the service. அப்போ கொள்வனவாளர் யார் இறக்குமதி செய்கிறாரோ அவர்தான் எல்சியை செய்வார். அதே சமயம் இந்த சேவையை தாரத்துக்காக வங்கிக்கு ஒரு வங்கி கட்டணமும் கொடுக்கப்படும். உங்களுக்கு நம்ம படிச்சிருப்போம், வர்த்தக வங்கிகள் படிக்கும்போது வர்த்தக வங்கிகளுடைய சேவையில ஒரு சேவை தான் நாணய கடிதங்களை வழங்குதல். அந்த நாணய கடிதங்கள் வழங்குறதுக்கு பேங்க் ஒரு கட்டணத்தையும் எடுத்துக்கொள்ளும். எப்படி? தட்ஸ் அ பிஸ்னஸ், ரைட்? ஐ ஹோப் ஸோ ஐ மேட் சென்ஸ் ஃபார் யூ. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாக நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் என்ன, சிம்பிளா இந்த மெத்தட் ஒன்று இருக்குது. இதுவும் எல்சிங்கிற ஒரு மெத்தட், நாணய கடிதம் மூலமாக பேமெண்ட் ரிலீஸ் பண்றது. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன்ஸ், ஆவணங்களை பெற்றுக்கொள்ளும் போது இது என்னடா ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இது எல்சி கிடையாது, பட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பேங்க் சென்ஸ் டாக்குமெண்ட்ஸ் டு இம்போர்ட்டர்ஸ் பேங்க். ஏற்றுமதியாளருடைய வங்கி ஆவணங்களை இறக்குமதியாளரின் வங்கிக்கு அனுப்புது. டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் டு பையர் அப்பான் பேமெண்ட், ரைட்? பேமெண்ட்டை கொடுத்த உடனே ரிலீஸ் பண்ணுவாங்க பேமெண்ட்டை. ஆனால் இங்கே பேங்க் வந்து எல்சி கொடுக்கல.
பேங்க் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு இன்டர்மீடியரா இருப்பாங்களே தவிர நாங்க கேரண்டி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்சியை விட இது கொஞ்சம் ஆபத்தானது. ஆனா பேங்க்குக்கு வந்து கட்டணம் வந்து குறைவானது. அப்ப இங்க எல்சி இல்லாமலுக்கும் பேங்க் வந்து ரெண்டு பேரையும் தொடர்பு படுத்தி நம்ப வைக்கும். ரைட்? ஆனா கேரண்டி இல்லை. ரைட்? சேம் டைம் ஓப்பன் அக்கவுண்ட்னு சொல்லக்கூடியது. ஓப்பன் அக்கவுண்ட்டா விற்பனையாளர் கடன் அடிப்படையிலேயே பொருளை விற்கிறார். கட்டணம் செலுத்துறதுக்கு முன்னாடியே பொருளை இவர் கப்பல் ஏற்றி கொடுக்கிறார். ஆனா இது யாருக்கு ரிஸ்க்? ரஹ்மானுக்கு ரிஸ்க். இந்த துபாய் பையர் பிறகு தான் பேமெண்ட் பண்ணுவார். இது அதிகமான நம்பிக்கை இருந்தால் இந்த மெத்தட்ல செய்யலாம். ரைட்? எனவே இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் முதன்மை கட்டண முறைகளாக நம்ம பார்க்கறது. அப்போ உங்களுக்கு சர்வதேச வர்த்தக விதிமுறைகள் அதே சமயம் சர்வதேச கொடுப்பன முறைகள் இரண்டுமே தெளிவாக விளங்கியிருக்கணும். ரைட்? நவ் த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர். எப்படி இறக்குமதி செய்கிற, எப்படி ஏற்றுமதி செய்கிற, வெரி ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு இதை தொகுத்திக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர்ண்டா என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ்? எக்ஸ்போர்ட் ப்ரோசஸ் வந்து இந்த மாதிரி 7 ஸ்டெப்பில் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். முதலாவது, நீங்கள் வெளிநாடுகளுக்கு பொருளை விற்க போறீங்க, ஒரு ஏற்றுமதியாளராக இருக்கணும்னா முதலாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரைட்? எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்டில் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, இலங்கை சுங்கம், இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இந்த 3 கவர்மெண்டினுடைய அரசாங்கத்திலையும் நான் ஒரு ஏற்றுமதியாளர் என்பதனை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அப்ப ஏற்றுமதியாளர், ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, இலங்கை சுங்கம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம் என்ற டெக்ஸோட சம்பந்தப்படுற விஷயங்கள் நீங்க செய்யறதெல்லாம் இதை முதல்ல நீங்க செய்யணும். செஞ்சதுக்கு பிறகு இம்போர்ட்டரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். யாருக்கு நீங்கள் விற்க போகின்றீர்கள், யார் உங்களுடைய இம்போர்ட்டர். ரைட்? ஸோ ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்போர்ட்டர் ஐடென்டிஃபைஸ் appropriate importers to sell the goods. தங்களுடைய பொருட்களை எப்படி விற்கலாம்னு சொல்லி இன்டர்நெட் மூலமா, பிசினஸ் கான்ஃபரன்ஸ் மூலமா, நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்குது. இது மூலமாகவெல்லாம் நான் இந்த மாதிரி பிசினஸ் செய்கிறேன், நான் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறேன், அவங்கள தேடி பிடிக்கணும். இறக்குமதியாளரை நீங்க அடையாளம் கண்டது பிறகு எக்ஸ்போர்ட்டுக்கு லைசன்ஸ் எடுக்கணும். நீங்க நான் இந்த பொருளை நான் ஏற்றுமதி செய்ய போறேன், வளமையா இதை தான் செய்ய போறேன், எனக்கு லைசன்ஸ் தாங்கன்னு சொல்லி நீங்க எடுக்கணும். எடுத்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் என்னென்ன பொருள் ஏற்றுமதி செய்யறீங்கன்னு சொல்லி ஆர்டிகிள்ஸ் சொல்லுவோம். இன்டர்நேஷனல்ல வந்து பொருள் சொல்ல மாட்டோம், ஆர்டிகிள்ஸ் தான் சொல்லுவோம். என்ன பொருட்களை அனுப்புறங்கிறது ஆர்டிகிள்ஸ். அப்ப என்ன பொருட்களை அனுப்புறோங்கிறத நீங்க வெளிப்படுத்தணும் லைசன்ஸோட சேர்த்து. ரைட்? அண்ட் அதுக்கு பிறகு ஏற்றுமதி அனுமதி பத்திரம் எல்லாம் செஞ்சது பிறகு இம்போர்ட்டர் இன்டென்ட், இறக்குமதியாளரிடமிருந்து பொருட்களை நீங்க உறுதிப்படுத்தணும். என்னென்ன தேவையான பொருட்கள், எவ்வளவு பொருட்கள் என்கின்ற ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்க உறுதிப்படுத்தணும். ரைட்? obtain confirmed requirements from importer of the goods. எழுத்து மூலமாக அவர் கன்ஃபார்ம் பண்ணணும், இத்தனை பொருள் இந்த குவாலிட்டியில இந்த மாதிரி அனுப்புங்க. இது ஸ்டெப் 4, இறக்குமதியாளரின் நோக்கம். அண்ட் ஸ்டெப் 4, sorry, step 5, right? This is going to be step 5. So this is going to be step 6, then step 7 and 8. Am I correct? Yes. Right? அப்ப ஸ்டெப் 5 பாத்தீங்கன்னு சொன்னா சரக்கு கட்டணம், அதாவது கப்பல் கட்டணம், இன்சூரன்ஸ் எல்லாம் யார் செலுத்துறங்கிறது அந்த டேர்ம்ஸின் அடிப்படையில் அவங்க ஒத்துக்கொள்ளணும். அப்ப கப்பலை அல்லது விமானத்தை பதிவு செய்யற ஷிப்பை புக் பண்ணணும் கப்பல் கம்பெனிகிட்ட போயிட்டு, அல்லது விமானத்தில் அனுப்ப போறீங்கடா விமானத்தை பதிவு செய்யணும், தேவையான இன்சூரன்ஸை எடுக்கணும் அக்கார்டிங் டு திஸ் எஃப்ஏஎஸ்ஐ, எஃப்ஓபிஐ, சிஐஎஃப்ஐ, எதன் அடிப்படையில் நம்ம பிஸ்னஸ் செய்யறோங்கிற அடிப்படையில். தென் அதுக்கு பிறகு கப்பல் படுத்தணும், ஷிப்பிங் பண்ணணும். நாம ஷிப்பிங் பண்றேன்னு சொன்ன என்ன, பொருட்களை கொண்டு போய் கப்பல் துறைமுகத்தில் கப்பல் கம்பெனியில கேப்டன்ட்ட நம்ம கொடுக்கணும். அதுக்கு பிறகு கப்பல் படுத்தின உடனே நமக்கு எக்ஸ்போர்ட்டர் ரிசீவ்ஸ் த பில் ஆஃப் லோடிங் அல்லது பில் ஆஃப் லேடிங், சுமைச்சீட்டு சொல்லுவோம் இதை, அல்லது வார்நாமம் என்றும் தமிழ் படுத்த முடியும். ரைட்? இந்த டாக்குமெண்ட் கப்பல் கம்பெனி கொடுக்கும், நம் ஆர்ட்ட ஏற்றுமதி செய்யறவர்கிட்ட கொடுக்கும். அப்போ எக்ஸ்போர்ட்டரை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், இம்போர்ட்டரை ஐடென்டிஃபை பண்ணணும், லைசன்ஸ் எடுக்கணும், என்னென்ன பொருள் தேவைன்னு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கொள்ளணும், அண்ட் இன்சூரன்ஸ் கப்பல் கட்டணம் எல்லாம் பேமெண்ட் பண்ணது பிறகு உங்களுக்கு இந்த பில் ஆஃப் லேடிங் என்று சொல்லக்கூடிய சுமைச்சீட்டு அல்லது வார்நாமத்தை கப்பல் கம்பெனி தரும், அல்லது கப்பல் கம்பெனியுடைய கேப்டன் தருவார். என்ன அதனுடைய அர்த்தம்? பொருளை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம், கப்பல் கம்பெனி இதை கொண்டு போய் துபாய்க்கு சேர்க்கிற வரைக்கும் நாங்க தான் பொறுப்படுத்திக்கிறோம். இந்த பில் ஆஃப் லேடிங்கை யாரு கொண்டு வராங்களோ துபாய் ஏர்போர்ட்ல அவங்களுக்கு நாங்க பொருளை கொடுப்போம், இல்லைன்னு நாங்க கொடுக்க மாட்டோம். ஸோ கப்பல் படுத்தணும். தென் அதுக்கு பிறகு இன்வாய்ஸை நம்ம ரெடி பண்ணணும், நமக்கு எவ்வளோ செலவானுச்சு,
அது எஃப்ஏஎஸ் அடிப்படையா, எஃப்ஓபியா, என்ன அடிப்படையில், சிஐஎஃப்ஆ, என்ன அடிப்படையில் நாம ஏற்றுமதியாளர் பொருளினுடைய பெறுமதி, ஏற்பட்ட செலவுகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவருடைய சர்வீஸுகள்லாம் சார்ஜ் பண்ணி அவர் இன்வாய்ஸை ரெடி பண்ணுவார். ரைட்? இன்வாய்ஸை ரெடி பண்ணது பிறகு எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுப்பினது பிறகு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இப்போ எக்ஸ்போர்ட்டர் கப்பல் படுத்தினது பிறகு அவர்கிட்ட தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கும். பில் ஆஃப் லேடிங்ல இருந்து இன்சூரன்ஸ் பண்ணதுக்குரியதுலேருந்து சகல ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் வித்தவர் ஆகிய ஏற்றுமதியாளர்கிட்ட இருக்கும். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்க ஒன்று பேங்க் மூலமா, லெட்டர் ஆஃப் கிரெடிட் மூலமாக ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்வாங்க. எப்படியுமே கப்பல்ல இருந்து பொருள் போறதுக்கு ஒரு கிழமை 2 கிழமை ஆகும். பட் பேங்க்ல இருந்து இங்க இருந்தே அடுத்த பேங்க் மற்ற பேங்க்கு அனுப்பிடுவாங்க. அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து செய்யப்படும், பேமெண்ட் மெத்தட் என்பது தீர்மானிக்கப்படும். தென் ஏற்றுமதியாளர் பேங்க்ல போயிட்டு, அவருடைய பேங்க்ல போயிட்டு அவர் வந்து டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போய் அவர் பொருளை கலெக்ட் பண்ணி கொள்ள முடியும் துறைமுகத்தில் இருந்து. வெரி சிம்பிள். ரைட்? சம்டைம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் ஏற்றுமதி நடைமுறைகளை பற்றி. ரைட்? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இப்போ பாருங்க சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ சில டாக்குமெண்ட்ஸை நான் பேசும்போது இதில் இப்போ நீங்கள் பார்க்கலும் ஏற்றுமதி நடைமுறைகளில் பில் ஆஃப் லேடிங் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம B/L அல்லது சுமைச்சீட்டுன்னு சொல்லுவோம். இது யார் இஷ்யூ பண்ணுவாங்க? இது யாரு கொடுப்பாங்க? இஷ்யூட் பை எக்ஸ்போர்ட்டர். ஏற்றுமதியாளர் தான் இறக்குமதியாளருக்கு அனுப்பணும். ஏற்றுமதியாளருக்கு யார் கொடுத்திருப்பாங்க? கப்பல் கம்பெனி. இது என்ன? ப்ரூஃப் ஆஃப் கண்ட்ராக்ட் பிட்வீன் ஷிப்பர் அண்ட் அ கெரியர். கப்பல் படுத்தின ஏற்றுமதியாளருக்கும் அதனை எடுத்துக்கொண்டு போகின்ற கெரியரான கப்பல் கம்பெனிக்குமான அடையாளம். சேம் டைம் இட்ஸ் அ ப்ரூவ்ஸ் ஓனர்ஷிப். இதுதான் யார் இந்த பொருளை துபாயில் வந்து எடுக்கணும், யார் ஓனருங்கிறதுக்கான ப்ரூஃப் இந்த பில் ஆஃப் லேடிங் தான். இதை கொண்டு போறவங்கள்ட்ட தான் அந்த கப்பல் கம்பெனி கொடுக்கும். ஏன்னா அந்த கப்பல் கம்பெனி தான் ஏற்றுமதியாளர்கிட்ட கொடுத்த. அப்ப இப்ப அதை யார் எடுத்துட்டு வராங்களோ இவங்க தான் இறக்குமதியாளர், அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளும். அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸ்போர்ட்ல இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ இந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து யார் எடுக்கணும்? இது இஷ்யூட் பை யாருன்னு சொன்னா அக்கார்டிங் டு த டேர்ம்ஸ் படி சில நேரங்களில் எக்ஸ்போர்ட்டர் எடுப்பார், சில நேரங்களில் இம்போர்ட்டர் எடுப்பார். இது என்ன? இது பொருள் எல்லாமே இன்சூர்ஸ் பண்ணி இது கப்பல் ஏதாவது ஆபத்து வந்தாங்கிறத இது செய்யும். அதே மாதிரி சில இடங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் லெட்டர் ஆஃப் இன்டெர்மினிட்டின்னு ஒன்று இருக்குது, இது ஒன்று கொடுக்கணும். ரைட்? எக்ஸ்போர்ட் பண்ணுறவர் இதுவும் இஷ்யூட் பை எக்ஸ்போர்ட்டர். ரைட்? இவர் என்ன கொடுக்காருன்னு சொன்னால் கப்பல் படுத்தும் போது ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னால் நான் பொறுப்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெட்டர் ஆஃப் இன்டெர்மினிட்டி, இழப்பீட்டுக்கானது. அதே சமயம் சில நேரங்களில் டாக்குமெண்ட் ஒன்று கொடுக்கணும், செனிட்டரி சர்டிஃபிகேட் என்று வரும். செனிட்டரி சர்டிஃபிகேட். செனிட்டரி சர்டிஃபிகேட்னா இதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூட் பை எக்ஸ்போர்ட்டர் தான் இதை கொடுக்கணும் இம்போர்ட்டருக்கு. இந்த சர்டிஃபிகேட் என்னென்னா சில நேரங்களில் நீங்கள் உணவுப் பொருட்களை அனுப்பும்போது தரமான நிலைமையில தான் இருக்குதுங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்றது. அப்போ பில் ஆஃப் லேடிங் என்பது என்ன? வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஷிப்பிங் டாக்குமெண்ட். ரிசிப்ட் மாதிரி, பொருளுக்கான ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட் மாதிரி. இப்போ உங்களோட வீட்டுக்கு எப்படி வீட்டினுடைய டீட் உறுதி இருக்குதோ அதே மாதிரி தான் கப்பலில் பொருளுக்கும் இந்த பில் ஆஃப் லேடிங் யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அங்கே பொருள் கிடைக்கும், பில் ஆஃப் லேடிங். அப்போ இதை யார் இஷ்யூ பண்ணுவாங்க? ஷிப்பிங் கம்பெனி இஷ்யூ பண்ணும். யாருக்கு? எக்ஸ்போர்ட்டருக்கு. எக்ஸ்போர்ட்டர் யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்க? இம்போர்ட்டருக்கு. அப்போ ஷிப்பிங் கம்பெனி அல்லது ஷிப்பினுடைய கேப்டன் தான் இந்த பில் ஆஃப் லேடிங்கை கொடுப்பார். இப்போ நம்மட கதையை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுக்கு எப்போ பொருள் எல்லாம் கப்பல் படுத்தினது பிறக்கும். ரைட்? இப்போ கோகோனட் ஆயிலை வந்து துபாய்க்கு அனுப்ப போறாருன்னு சொன்னா கோகோனட் ஆயில் எல்லாத்தையுமே கப்பலுக்குள்ள போட்டது பிறகு கப்பலினுடைய தலைவர் வந்து ஓகே பில் ஆஃப் லேடிங்கை தருவார். ஓகே பொருளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், இதை எடுத்துட்டு வரவங்களுக்கு நாங்கள் துபாயில் வச்சு பொருளை கொடுப்போம். ரைட்? ஏன் இந்த டாக்குமெண்ட் வேணும்? இதுதான் பெற்றுக்கொண்டதுக்கான ப்ரூஃப். கண்ட்ராக்ட் நீங்க 2 பேரும் செஞ்சிருக்கீங்கிறதுக்கான எவிடன்ஸ். இதுதான் பொருளினுடைய ஓனர்ஷிப்புக்கான டாக்குமெண்ட். ரைட்? அதே சமயம் துபாயில வாங்கினவருக்கு இந்த பில் ஆஃப் லேடிங் தேவை, பொருளை கொண்டு போய் துறைமுகத்தில் எடுக்கிறதுக்கு. இது இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. அதே சமயம் இந்த பில் ஆஃப் லேடிங் ஒரு பேமெண்ட் செக்யூரிட்டி. என்ற பேங்க் இதைத்தான் யூஸ் பண்ணும் எல்சி அனுப்புறதுக்கு. அப்போ இதை நீங்க தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட்? இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ சில நேரங்களில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் உணவுப் பொருட்கள் மாதிரி அனுப்புனா அது டேமேஜ் ஆகலாம். அப்போ இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கணும். ரைட்? லெட்டர் ஆஃப் இன்டிமினிட்டி சில நேரங்களில் டாக்குமெண்ட் சில சரி பிரச்சனை ஏற்று அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ரஹ்மான் ஏற்றுக்கொள்ளணும்.
ரைட். சானிட்டரி வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அனுப்பும்போது ஓகே ஹெல்த் ஸ்டாண்டர்ட் எஸ்எல்ஏஎஸ் ஐஏஎஸ் தரச்சான்றிதழுக்கெல்லாம் இணங்குதுங்கிறது. அப்போ இதெல்லாம் எடுத்து தான் நம்ம ஏற்றுமதி செய்யலாம். ரைட். அப்போ உங்களுக்கு இது சிம்பிளாக உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நினைவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ இறக்குமதியினுடைய நடைமுறைகள் இம்போர்ட்டினுடைய ப்ரொசீஜர்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ இறக்குமதியினுடைய நடைமுறைகள் இம்போர்ட் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் இந்த இம்போர்ட் ப்ராசஸ் பார்த்தோம்டா. இப்போ இது இறக்குமதியாளர் சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்டா ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இப்போ துபாயில் இருக்கிறவர்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்யணும்? முதல்ல விற்பனையாளரை தெரிவு செய்யணும். யார்கிட்ட இருந்து நான் பொருளை வாங்க போகிறேன் என்று ஸ்ரீலங்காவில் நீங்க தேடணும். ஆன்லைன் மூலமா நீங்க தேடலாம். ரைட். எல்லாம் செஞ்சது பிறகு மஸ்ட் மீட் தி அக்செப்டபிள் குவாலிட்டி அண்ட் எஃபோர்டபிள் பிரைஸ். நீங்க நினைக்கிற விலையில நீங்க நினைக்கிற குவாலிட்டியில யாரு பொருளை தாராங்களோ அவங்கள நீங்க தெரிவு செஞ்சு கொள்ளணும். தென் அதுக்கு பிறகு பிரைஸ் இன்கொயரி அண்ட் கோட்டேஷன். அவங்கள்ட்ட இறக்குமதியாளராகிய நீங்க துபாயிலிருந்து ஓகே என்ன விலை எவ்வளவு தருவீங்க, எங்களுக்கு ஒரு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் உண்டு அனுப்புங்க அப்படின்னு சொன்னா சாம்பிள் இன்வாய்ஸ் உண்டு அனுப்புங்க, உங்களோட கொட்டேஷனை அனுப்புங்க. ரைட். அப்போ ஏற்றுமதியாளர் பொருட்களுக்கு கொட்டேஷனை வாங்கி எடுப்பார். இதே மாதிரி நிறைய பேர் அவர் கண்டாக்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகு அவர் ஒருத்தவங்களோட செலக்ட் பண்ணி ஓகே இவங்கள்ட்ட இருந்து நாம கன்ஃபார்ம் பண்ணது பிறகு அவர்கிட்ட இம்போர்ட் லைசன்ஸ் இருக்கணும். எப்படி ஏற்றுமதி செய்யறவர்கிட்ட எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்கணுமோ இறக்குமதி செய்யறவர்கிட்ட இம்போர்ட் லைசன்ஸ் இருக்கணும். அப்ப இறக்குமதியாளர் என்ன செய்கின்றார் என்றால் இங்க உரிமத்தை பெறுகிறார். இம்போர்ட் லைசன்ஸை அவங்கள்ட்ட துபாயில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்ட்ட இருந்து இறக்குமதி லைசன்ஸை எடுத்தது பிறகு அவங்க போயிட்டு ஒவ்வொரு தரமும் இறக்குமதி செய்யும் போதும் இதுதான் என்னுடைய இம்போர்ட் லைசன்ஸ், இந்தந்த பொருட்கள் இந்தந்த ஆர்டிகிள்ஸை தான் நான் இறக்குமதி செய்கிறேன் என்பதை அரசாங்கத்துக்கு வெளிப்படுத்தணும், சுங்கத்துக்கு வெளிப்படுத்தணும். தென் அதோட இம்போர்ட்டர் கம்யூனிகேட் பண்ணணும், இறக்குமதியாளர் கம்யூனிகேட் பண்ணணும். ரைட். இது இந்த பொருட்களை எல்லாம் எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி. ஸோ ஏற்றுமதியாளரினுடைய விநியோகத்துக்கான பொருட்களை தயாரிக்க சொல்லணும். ஓகே எல்லாமே ரெடி, பொருட்களை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி எழுத்து மூலமாக அவருடைய நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தணும். அண்ட் அது பிறகு பேமெண்ட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ். பிகாஸ் இறக்குமதியாளர் தான் எல்சியை ரிலீஸ் பண்ணணும். அப்போ இறக்குமதியாளர் தான் பேமெண்ட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம பண்ண போறோமா, அல்லது பேங்க் மூலமா எல்சி அனுப்ப போறோமா, அல்லது எல்சி இல்லாமலுக்கு பேங்க் மூலமா நம்ம டீல் பண்ண போறோமா, அல்லது செல்லர்கிட்ட சொல்ல போறோம் முதல்ல பொருள் அனுப்புங்க நான் காசு புறவு தரேன்னு சொல்ல போறோமா. அப்ப வங்கியா அல்லது மாற்று வழிமுறைகள் மூலமா எப்படி நம்ம செய்ய போறோம் என்கின்ற பேமெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டை செய்யணும். ரைட். தென் அதுக்கு பிறகு டாக்குமெண்ட்டை கலெக்ஷன் பண்ணணும். ஸோ பொருள் இங்கே அனுப்பியாச்சு. டாக்குமெண்ட் என்ன செய்வார்? எக்ஸ்போர்ட்டர் ஏற்றுமதி செய்கிறவர் பில் ஆஃப் லேடிங்ல இருந்து இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாருன்னா சானிட்டரி சர்டிஃபிகேட் எல்லா டாக்குமெண்ட்டையும் அனுப்புவார் பேங்க்குக்கு. பேங்க் வந்து உறுதி செஞ்சது பிறகு காசு அவருக்கு அனுப்பும். அப்போ டாக்குமெண்ட் வந்து ஏற்றுமதியாளர் கைக்கு வரும். ஸோ எக்ஸ்போர்ட்டர் சென்ஸ் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். ஏற்றுமதியாளர் ஒரிஜினலான டாக்குமெண்ட்டை எடுப்பார். தென் த இம்போர்ட்டர் கலெக்ட்ஸ் தம் ஆஃப்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் பேங்க். ஸோ பேங்க்லோட எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்த பிறகு இறக்குமதியாளர் அதாவது துபாயில் இருக்கிறவர் டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுப்பார். தென் அது பிறகு அந்த டாக்குமெண்ட்டோட துபாய் ஏர்போர்ட்டுக்கு அல்லது துபாயினுடைய துறைமுகத்துக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய சுங்க திணைக்களத்தில் அவங்க இம்போர்ட் கிளியரன்ஸ் அவர் பண்ணணும். உங்களுக்கு பாருங்க எஃப்ஓபியா இருந்தாலும் சரி, எஃப்ஏசியா இருந்தாலும் சரி, சிஐஎஃப் இருந்தாலும் சரி, டெஸ்டினேஷன் டெர்மினல் டிஏடிஓ டிஏபி எல்லாத்துலேயும் இம்போர்ட் கிளியரன்ஸை யார் பண்ணணும்? இம்போர்ட் கிளியரன்ஸை பையர் தான் பண்ணணும். அப்போ இறக்குமதியாளர் ஆவணங்களை சுங்கத்துக்கு சமர்ப்பிக்கிறார், இறக்குமதி கட்டணம் கஸ்டம்ஸ் டியூட்டியை பேமெண்ட் பண்றார். தென் அது பிறகு பொருட்களை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ரிலீஸ் பண்ணின குட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்து அவரினுடைய பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளணும். குட்ஸ் ரிலீஸ் ஃப்ரம் த கஸ்டம்ஸ் அண்ட் ரெடி ஃபார் த இம்போர்ட்டர்ஸ் யூஸ். இதுதான் சிம்பிளான ஒரு லாஜிக். இந்த சர்வீசஸை கொடுக்கறது தான் நிறைய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. இந்த ஒட்டுமொத்த நடைமுறைகளையும் நீங்களே செய்யலாம். பட் இதில் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது, நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு இதை சர்வீஸாக கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது, ஷிப்பிங் கம்பெனிஸ் இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜரை கோஆர்டினேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்தோன்னு இது எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு தருவாங்க. ஈவன் உங்களோட சோர்சிங் நீங்கள் ஏற்றுமதியாளர்களை தேடுறது வரைக்குமே அல்லது இறக்குமதியாளர்களை தேடி பிடிச்சி கொடுக்குற வரைக்குமே சர்வீஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் த பிரைமரி டாக்குமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் அ ஃபாரின் ட்ரேட். ரைட். இதை நம்ம பார்த்துட்டோம். நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் என்பது யார் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஏற்றுமதியாளர் ப்ரிப்பேர் பண்ணணும். To provide information about the goods for the confirmation by the importer. This may include the information such as price of commodity, பொருள் விலை, அளவு, என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், கப்பல் கட்டணம் எவ்வளவு, இன்சூரன்ஸ் எப்போ வரைக்கும் எடுக்கிறோம், லோட் பண்ணுற டேட்,
பொருளினுடைய வெயிட் என்ன, என்ன மாதிரியான பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ண போறோம், என்னென்ன பாக்ஸஸ், எத்தனை பாக்ஸஸ்ல அனுப்ப போறோம், ஒஃபர் பண்ற பிரைஸ் என்ன, நாங்க ஒஃபர் பண்ற இந்த இன்வாய்ஸ் வந்து ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் எவ்வளவு காலம் வரைக்கும் வெலிடிட்டி, இதெல்லாம் போட்டு ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளருக்கு அனுப்புவார். இது ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். கமர்ஷியல் இன்வாய்ஸ்ங்கிறது ஸ்டூடெண்ட் ஃபைனல் இன்வாய்ஸ், சட்ட ரீதியான ஆவணம். ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் என்பது கன்ஃபார்ம் பண்ணணும் எக்ஸ்போர்ட்டர் அனுப்பணும், இம்போர்ட்டர் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணது பொறுத்து தான் ஒரிஜினல் வர்த்தக ரீதியான இன்வாய்ஸ். ரைட்? கமர்ஷியல் இன்வாய்ஸ் என்பது எக்ஸ்போர்ட்டர் ரிலீஸ் பண்ணா ஃபைனல் இன்வாய்ஸ் கம்யூனிகேட்டிங் த வேல்யூ ஆஃப் த குட்ஸ் அண்ட் த சார்ஜஸ் போன் பை த எக்ஸ்போர்ட்டர். அப்போ இது கமர்ஷியல் இன்வாய்ஸ். தென் அது பிறகு சர்டிஃபிகேட் ஆஃப் ஒரிஜினுங்கிறது இருக்குது. எந்த நாட்டில் உண்மையிலேயே இந்த பொருள் தயாரிக்கப்பட்டது. சில நேரங்களில் மறு ஏற்றுமதிங்கிறது எல்லாம் இருக்குது. வேற ஒரு நாட்டிலிருந்து எடுத்து வந்து நம்ம நாட்டினுடைய பேரை போட்டு ஏற்றுமதி செய்யற வேலையெல்லாம் இருக்குது. அப்போ சர்டிஃபிகேட் ஆஃப் ஒரிஜின் வந்து கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இதெல்லாம் டாக்குமெண்ட், சர்டிஃபிகேட் ஆஃப் ஒரிஜினுங்கிற டாக்குமெண்ட் இருக்குது. டு வெரிஃபை த கண்ட்ரி வேர் த குட்ஸ் ஆர் ட்ரேடட் வர் ப்ரொடியூஸ்ட். உண்மையிலே இந்த பொருள் இங்கே வியாபாரம் செய்யப்படுதா அல்லது எந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது என்பதனை. ஏன்னா அதை வச்சு நிறைய சுங்க தீர்வைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி பில் ஆஃப் லேடிங் என்பது எக்ஸ்போர்ட்டர் கொடுக்கணும். என்னத்துக்காக? டு வெரிஃபை த கண்ட்ராக்ட் பிட்வீன் த ஷிப்பர் ஆஃப் த குட்ஸ் அண்ட் த கெரியர் என்பவங்க கப்பல் கம்பெனி. அப்போ கப்பல் கம்பெனிக்கும் கப்பல் படுத்துகின்ற ஏற்றுமதியாளருக்கும் இடையிலான ஒப்பந்தம் தான் இந்த பில் ஆஃப் லேடிங். இம்போர்ட்டருக்கு இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினலாக தேவைப்படும், பொருளை எடுக்கிறதா ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் சில நேரங்களில் எக்ஸ்போர்ட்டர், சில நேரங்களில் இம்போர்ட்டர், அக்கார்டிங் டு த டர்ம்ஸ், இன்கோடர்ம்ஸ். To verify the goods transported via international borders are covered with the adequate insurance arrangements. So insurance சரியா எடுத்துக்கிறோம் என்பது. And letter of indemnity என்பது என்ன? எக்ஸ்போர்ட்டர் எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்றார். ஏதாவது டேமேஜ் ஆனா கப்பல் படுத்தும் போது, ஏதாவது பில் ஆஃப் லேடிங் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதெல்லாம் நாங்கள் சுமூகமாக செஞ்சு தருவோம்னு சொல்லி. அண்ட் சானிட்டரி சர்டிஃபிகேட் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். இது வந்து சில நேரங்களில் கிளியரன்ஸ் பண்ணும்போது ஆத்தரைஸ் ரெகுலேட்டரி வந்து எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரிக்கு வந்து சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. So these are the primary documents. நோட்ஸ் தரும்போது நான் தமிழில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி தருவேன். ரைட்? அண்ட் த இம்பேக்ட் ஆஃப் குளோபல் என்வாயர்மெண்ட் டு த இன்டர்நேஷனல் ட்ரேட். ரைட்? சர்வதேச வியாபாரத்தில் பூகோள சூழலினுடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்குது? ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் இம்பேக்ட் த ட்ரேட் பாலிசிஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். சர்வதேச உறவுகள் நாம எப்படி வச்சுட்டு இருக்கிறோம் என்பது. ரைட்? நம்மட நாடு சைனாவோட எப்படி இருக்குது, நம்மட நாடு இந்தியாவோட எப்படி இருக்குங்கிறது என்பது ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர்களை பாதிக்கும். ரைட்? எப்படி? இப்போ ஸ்ரீலங்கா மற்ற நாடுகளோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் வியாபாரம் என்பது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஈஸியாக இருக்கு. சரியான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொன்னால் வியாபாரம் நிறைய கட்டுப்பாடுகளோட இருக்கலாம். இப்போ சில நாடுகள் சம் கண்ட்ரீஸ் ஹவ் ஃப்ரீ ட்ரேட், அதாவது சுதந்திர வியாபாரம் அல்லது சுதந்திர வர்த்தகம் என்பது சில நாடுகளுக்குள்ள இருக்கும். அதாவது எந்த ஒரு இறக்குமதி வரியும் பண்ண தேவையில்லை, ஏற்றுமதி வரியும் நீங்க கட்ட தேவையில்லை, தேவையான அளவுக்கு பொருளை வாங்குங்க, வில்லுங்க. அப்ப இது சுதந்திர வர்த்தகம். ஆனா சில நாடு, இப்போ உதாரணத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் விதிச்சாரு, எங்களோட நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யறதுனாலும் வரி காட்டுங்க, எங்களோட நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தாலும் வரி காட்டுங்க. எங்களோட நாட்டுக்கு நீங்க மற்றவங்க நாட்டு பொருள் சைனா பொருள் எல்லாம் நீங்க இறக்குமதி பண்ணீங்கன்னா 300%, 350% வரி. நீங்க 3 மில்லியன் ரூபாயோட பொருளை இறக்குமதி செய்ய அரசாங்கத்துக்கு 3.5 மில்லியன் கட்டுங்க. இப்ப தடை விதிக்கப்படுகிறது. இப்ப சில நாடுகள் வந்து சுதந்திர வர்த்தகத்தை பின்பற்றாங்க, சில நாடுகள் வந்து தடைகளை விதிக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள கூடிய நேச்சர். இந்த நாடுகளுக்குள்ள இருக்கிற பகையும் நாடுகளுக்குள்ள இருக்கிற நட்பும் ரஹ்மான் மாதிரியான எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யறவங்களையும் பாதிக்கும். அதை பத்தியா நம்ம பார்க்க போறோம். ரைட்? ஸோ த இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளை பாதிக்கும், ஒரு ஏற்றுமதியாளரை ஒரு இறக்குமதியாளரை, இவங்க சர்வதேச உறவுகளில் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இதுல ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரேட் சாங்ஷன்ஸ், வியாபார தடைகள் அல்லது அபராதம் விதிக்கிறேன், சாங்ஷன் விதிக்கிறேன். இது என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், சில நாடுகளுக்கு எதிராக பெனால்டிஸ் அறிமுகப்படுத்துவாங்க, ட்ரேட் சாங்ஷன் சொல்லும். ரைட்? இப்போ கண்ட்ரீஸ் எப்போவெல்லாம் இந்த ட்ரேட் சாங்ஷனுங்கிறத இம்போஸ் பண்ணுறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்கண்டா வியாபாரத்தை தடை செய்கிறாங்க. அவங்களோட நாட்டில் இருக்கிற கம்பெனி அல்லது அந்த நாடு மற்ற நாடுகளோட வியாபாரம் செய்கிறதுக்கு தடையை போடுவாங்க. ரைட்? அப்போது இப்போ ரஹ்மான் போன்றவங்க துபாய் நாட்டோட நமக்கு ஏதாவது தடை இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம பிஸ்னஸ் செய்யும். இப்போ இதில் நிறைய சாங்ஷன்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட், ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபார் யூ எக்ஸாம்பிள், ஸோ ட்ரேட் சாங்ஷன்ஸ், வர்த்தக பொருளாதார தடைகள் என்று சொன்னால்
பெனால்டிஸ் இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் ஸ்பெசிபிக் என்டிட்டிஸ் நேஷன்ஸ். குறிப்பிட்ட நிறுவனங்கள் அல்லது நாடுகளுக்கு எதிராக விதிக்கக்கூடிய அபராதங்களை நம்ம சொல்றோம். ரைட். ஸோ தடை விதிக்கப்பட்ட கட்சிகளுடன் வர்த்தகம் அதிக இடர் காரணமாக இவங்களோட பிசினஸ் செய்யறது பெரிய ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லித்தான் இந்த ட்ரேட் சாங்ஷன்ஸ் வந்து அறிமுகப்படுத்தப்படும். ரைட். அப்ப இந்த ட்ரேட் சாங்ஷன்ஸ் ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவுக்கு நிறைய நாடுகள் சாங்ஷன் பண்ணி 2020 இருந்து இன்றைய கால 2022 இருந்து இப்போ வரைக்குமே ரஷ்யாவுக்கு எதிராக ஏகப்பட்ட நாடுகள் பொருளாதார தடைகளை விதிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்? இப்போ உக்ரைனோட ரஷ்யா வந்து போர் தொடுத்துட்டிருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேருக்கு இடையிலான போர் காரணமாக நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதிச்சிச்சு. அந்த பொருளாதார தடை என்ன செஞ்சு ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை நிறைய அளவில் பாதிச்சு. என்ன மாதிரி வியாபாரத்தில் பாதிச்சிச்சு? இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய தடை போட்டாங்க. ரைட். அப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நாங்கள் ரஷ்யாவிலேருந்து ஒயிலோ கேஸோ வாங்க மாட்டோம், நீங்க போர் செஞ்சுட்டு இருக்கிறீங்க உக்ரைனோட, எனவே ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இயூல இருந்து நாங்க பொருளாதார தடை விதிக்கிறோம். யூரோப்பியன் கண்ட்ரிஸினுடைய குழுவில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து ஒயிலோ கேஸோ வாங்கக்கூடாது, பொருளாதார தடை. அப்போ மெனி இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் யூரோப்பியன் நாடுல இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து எடுத்த முடிவால இந்த 5 நாட்டிலையும் இருக்கக்கூடிய 50,000 கம்பெனிஸ் என்ன செய்யணும்? ரஷ்யாவிலிருந்து இது பிறகு ஒயிலோ கேஸோ வாங்க இயலாது. அப்போ ரஷ்யா ரைட் மற்ற பொருட்களையும் ஏற்றுமதி செய்ய முடியாதுன்னு சில நேரங்களில் தடையை போட்டுருவாங்க. ரஷ்யாவிலிருந்து ஒயில் கேஸ் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யக்கூடாது யூரோப்பியன் நாடுல. அதே சமயம் யூரோப்பியன் நாட்டுல மக்கள் அல்லது ரஷ்ய நாட்டில் இருக்கிறவங்க அவங்களோட பொருளை ஏற்றுமதியும் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப இவங்க 2 பேருமே அடிச்சு கொள்வாங்க. அப்ப இது பொருளாதாரத்துக்கு என்ன மாதிரி விளைவுண்டா, ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் சுருக்கமடையும். ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் எண்ணெயை வாங்காவிட்டால் வருமானம் இவங்களுக்கு இருக்காது. வருமானம் இல்லாமல் போகும்போது இந்த ஒயில் பிரைஸ் எல்லாம் கூடும். பெரிய நாடுகளுக்கு சில நேரங்களில் ஷார்டேஜ் கூட ஆகும். குளோபல் எனர்ஜி பிரச்சனை ஆகும். குளோபல் எனர்ஜின்னா என்ன? ஒயில். ஒயில் வந்து இப்போ மசகெண்ணெய்ங்கிற ஒயில்ல தான் சொல்றேன், பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் எல்லாம் தயாரிக்கிறேன், அது ஒயில்னு தான் சொல்லுவோம். நேச்சுரல் கேஸுங்கிறது ஒன்று. நேச்சுரல் கேஸ்னா இயற்கை. இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாக்குறது, சமைக்கிறதுக்கு, ஹீட் பண்ணுறதுக்கு, அது நேச்சுரல் கேஸ். அதே சமயம் நிலக்கரிகள் இதெல்லாமே எனர்ஜி. அப்போ இந்த எனர்ஜி, குளோபல் எனர்ஜிக்கு பிரைசஸ் கூடும். ரஷ்யாவுக்கு சாங்ஷன் விதிச்சதால எப்படி? ரஷ்யா தான் உலகத்திலேயே மொத்த ஒயில் சப்ளையே 10% ஒயிலை சப்ளை பண்றது. பெட்ரோல் டீசல் கெரோசின் எடுக்கிறதுக்குரிய ஒயில் மசகெண்ணெயை சப்ளை பண்றது ரஷ்யா தான். 10% மொத்த உலகத்திலேயே. அப்போ ரஷ்யா தான் யூரோப்பினுடைய நேச்சுரல் கேஸ், எலக்ட்ரிசிட்டி, இதுக்கான நேச்சுரல் கேஸ் 40% ரஷ்யா தான் எக்ஸ்போர்ட் பண்ணுது. அப்போ 10% உலக ஒயிலேயே 10% ஐரோப்பிய நாடுகளுக்கு வழங்கக்கூடிய, ஐரோப்பிய நாடுகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேச்சுரல் கேஸ்லேயே 40% வந்து ரஷ்யா தான் விற்குது. அதே சமயம் ரஷ்யா தான் நிலக்கரிகளை உற்பத்தி செய்யறதுல மேஜர் எக்ஸ்போர்ட்டர். அப்போ இவங்க சாங்ஷன் விதிச்சிட்டாங்க, தடை விதிச்சா என்ன நடக்க போகுது? ரஷ்யாவினுடைய அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு 40% கிடைச்சிட்டு இருந்த இந்த ஒயில் 10% கிடைச்சிட்டு இருந்த ஒயில் 40% நேச்சுரல் கேஸ் எல்லாமே இல்லாம போகுது. அப்போ ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்யப்படும்? சப்ளை அப்படியோ இறங்கும். சப்ளைனா என்ன? பொருள் கிடைக்கிறது, நிரம்பல். சப்ளை இல்லாம போ. அப்ப ஐரோப்பிய நாடுகள்ல பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, ஆனா மக்கள் டிமாண்ட் அப்படியோ இருக்குது. என்ன செய்யும்? யார்கிட்ட பெட்ரோல் இருக்குதோ விலையை கூட்டுவாங்க, என்ற ஹை டிமாண்ட். அப்ப இன்ஃபிளேஷன் கூடும், விலை கூட போகுது. எப்பயுமே பொருள் மார்க்கெட்ல குறைவா இருந்தா விலை கூடும். இப்ப தேசிக்காவோ அல்லது வெண்டிக்காவோ மழை பெஞ்சு நுவரெலியால மழை பெஞ்சு நாசமானுச்சுன்னா பொருள் குறையும். பொருள் குறைஞ்சா விலை கூடும். என்ற இருக்கிற பொருளை கூட காசு தரவங்க வாங்கிட்டு போங்க. இன்ஃபிளேஷன். அதே சமயம் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, யூரோப்பியன் நாடுகள் வந்து தடை விதிச்சிட்டாங்க. அப்ப இதுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வர மாட்டேங்குது, ஐரோப்பிய நாடுகளுக்கு வழங்கிடுச்சு. அப்ப என்ன செய்யணும்? அந்த நாடுகள்லாம் வேற வேற எனர்ஜி சப்ளைஸ் தேடணும். அப்ப ரஷ்யாவுக்கு போட்டி அளிக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்குள்ள போட்டி கூட, ஓகே ரஷ்யா தடை விதிச்சுட்டு ரஷ்யாட்ட வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, நம்ம கிட்ட தான் வாங்கணும், நாம விலையை கூட்டுவோம். அப்ப பிரைஸ் இன்னும் கூடும்.
இது இப்ப இந்த நாடு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடந்த பிரச்சனையில ஐரோப்பிய நாடும் ரஷ்யாவும் தடை விதிச்சதால இலங்கையில் இருக்கிற ரஹ்மான் எப்படி பாதிக்கப்படுவார்? யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுக்கும் வரணும், ஒயில் வரணும், பெட்ரோல் வரணும். கூட விலை சொல்றாங்க வேற நாட்டில். நம்ம நாட்டில் உற்பத்தியே கிடையாது, வேற நாட்டில் இந்த வாங்கி கொடுக்கணும். அப்போ கூட விலை கொடுத்து வாங்கினா இப்போ உங்களுக்கு தெரியும், ரஹ்மான் லோடிங் பண்றதுக்கு போக்குவரத்து செய்யும், அன்லோடிங் பண்றதுக்கு போக்குவரத்து செலவு இருக்குது. போக்குவரத்து செலவு, போக்குவரத்து வாகனங்கள் எதுல இயங்குது? பெட்ரோல் டீசல் தான் இறங்குது. அப்போ எலக்ட்ரிசிட்டி கூடுது, பெட்ரோல் கூடுது, உற்பத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கான டிரான்ஸ்போர்ட் கூடுதுன்னு சொன்னா ரஹ்மானுக்கு செலவு கூடுதுன்னு அர்த்தம், ரஹ்மான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கூடுதுன்னு அர்த்தம். அப்ப அவர் என்ன செய்யணும்? துபாயில விற்க போறவருக்கு விலையை கூட்ட போறான்னு அர்த்தம். அப்ப யோசிச்சு பாருங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடந்த பிரச்சனையில ரஷ்யாவுக்கும் யூரோப்பியன் யூனியனும் போட்ட தடையில எங்கேயோ இருக்கிற துபாயில இருக்கிற ஒருத்தரும் இலங்கையில இருக்கிற ஒருத்தரும் பாதிக்கப்படுறார். பொருளாதார தடை விதிக்கிறதுக்கு முன்னாடி 1 லிட்டர் பெட்ரோல் 150 ரூபாண்டா, பொருளாதார தடை விதிச்சது போறோம் இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் இலங்கையில 200 ரூபாய். ரைட்? அப்போ ரஹ்மான் நீங்க யூஸ் பண்ற டெலிவரி ட்ரக்குக்கு காஸ்ட் கூட போகுது, கப்பல் கட்டணத்துக்கு அவங்க காஸ்ட் கூட்ட போறாங்க. அப்போ இதுதான் உலகளாவிய விஷயங்கள் நம்ம நாட்டில் தாக்கத்தை செலுத்துற விஷயம். ரைட்? இப்போ இது எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, இலங்கை நாட்டில் நம்மளினுடைய அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய வயல்களில் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அரிசி உற்பத்தி குறையும். அரிசி உற்பத்தி குறைஞ்சிச்சுன்னு சொன்னா மார்க்கெட்ல அரிசி கிடைக்கிறது குறையும். அரிசி குறைய இருந்துச்சுன்னு சொன்னா வியாபாரிகள் விலையை கூட்டுவாங்க. இருக்கிற குறைஞ்ச அரிசியை யாரு கூட விலை தாரீங்களோ எடுத்துட்டு போங்க, எல்லா இடமும் விலை கூடும். ரைட்? ஈவன் இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு மாகாணத்தில் சம்மாந்துறை அல்லது அம்பாறை போன்ற இடங்கள்ல இருக்கிறவங்க அவங்க தான் பொருளை உற்பத்தி செய்யறாங்க, அவங்களுக்கு தான் நஷ்டம் அடைஞ்சிச்சு. ஆனா கொழும்புல தெரியாத ஒருத்தர், இதை பத்தி ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் கூட விலை கொடுத்து வாங்க வேண்டி. அதே மாதிரி தான் நான் சொன்ன ரஷ்யா பிரச்சனை. ரைட்? அதே சமயம் ஈரானுக்கு சாங்ஷன் விதிச்சுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக இந்த போர்கள் நடந்து கொண்டிருக்குது. ஈரான் நாட்டுக்கு எதிராக ஏகப்பட்ட பொருளாதார தடை இருக்குது. ஏன்? நீங்க நியூக்ளியர் ப்ரோக்ராம் செய்றீங்க, அணுகுண்டை தயாரிக்கிறீங்க, ஈரான் அதுல ஈடுபட்டிருக்கிற, அதனால நாங்க மற்ற நாடுகள்லாம் பொருளாதார தடை விதிக்கிறோம். இது என்ன செய்யும்? ஈரான் வந்து அவங்களுடைய ஒயில மெனி கண்ட்ரிஸுக்கு மாற்ற முடியாது. ஆனா ஈரானுடைய பொருளாதாரத்தை அசைக்க முடியாது. ஏன் காரணம்டா, ஈரானினுடைய கேஸ் ஸ்டடிஸை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு விளங்கும். நிறைய யூடியூப்ல கூட அந்த கேஸ் ஸ்டடிஸை நான் கிட்டத்துல பார்த்திருந்தேன். ஈரான் வந்து ரீ எக்ஸ்போர்ட் தான் பண்ற. ஈரானுடைய மிகப்பெரிய பிசினஸ் ட்ரிக் என்ன, நீங்க பொருளாதார தடை விதிக்கிறீங்களா, விதிக்கிறத விதிச்சுக்கோங்க, என்னுடைய ஒயில நான் பொருளாதார தடை விதிக்காத நாடுகளாக இருக்கக்கூடிய துபாய் மத்த நாடுகளுக்கு விற்பேன். அவங்க அதை கொண்டு போய் அவங்களோட நாட்டு ஒயில்னு சொல்லி மற்ற எல்லா நாட்டுக்கும் கொடுப்பாங்க. அப்ப பொருளாதார தடை விதிச்சாலும் விதிக்காட்டி எந்த பொருளை நான் இன்னொருத்தருக்கு விற்பேன், அந்த பொருளை அவங்க அவங்களோட நாட்டு பொருள் மற்றவங்க உங்களுக்கு எல்லாம் விதிச்சிருவாங்க. சிம்பிள் ட்ரிக். இப்ப ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதிக்குது ஐரோப்பியன் யூனியன். நீங்க ரஷ்யாவோட ஒயிலுண்ட தானே வாங்க மாட்டீங்க. ரஷ்யா நான் வேற நாட்டுக்கு விற்கிறேன், நீங்க பொருளாதார தடை விதிக்காத நாடு, அது எந்த பொருள் உங்களுக்கு விற்க போகுது. சிம்பிள். அதனால தான் ஈரான் இதுவரைக்கும் யாரு எவ்வளவு பொருளாதார தடை விதிச்சாலும் நிலைச்சு நிற்கிறதுக்கான காரணம். ரைட்? ஆனா இது பொருளாதாரத்தில் தாக்கத்தை செலுத்தும். அதே மாதிரி மியன்மாருக்கு தடை விதிச்சாங்க. ரைட்? மிலிட்ரி வந்து அரசாங்கத்தை கைப்பற்றுச்சுன்னு சொல்லி அந்த நாட்டுக்கு நிறைய நாடுகள் தடை விதிச்சாங்க. நார்த் கொரியாவுக்கு சேங்ஷன் பண்ணப்பட்டுஇருக்குது, வெப்பன் நியூக்ளியர்ல ஈடுபடுறாங்கன்னு சொல்லி. எனவே இப்படி பொருளாதார தடைகள் என்பது ஏகப்பட்டது இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். எனவே இந்த வர்த்தக பொருளாதார தடைகள் என்பது உலக பூகோள சூழல்ல சர்வதேசத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் யூனிலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட், ஒருதலைப்பட்ச வர்த்தக ஒப்பந்தம், இம்போஸ் பை ஒன் நேஷன் பெனிஃபிட்டிங் ஒன்லி தட் நேஷன். அதாவது இது ஒரு நாடு விதிக்கும், மற்ற நாட்டில எல்லாம் கேட்கறது கிடையாது. நான் ஒருத்தருக்கு பொருளை தர மாட்டேன் அப்படின்னு அவங்களே முடிவெடுத்துருவாங்க. மற்றவங்களுக்கு எதெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க. மற்ற நாடுகளோட எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இங்க இல்லை. இதை நாம யூனிலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களே பொருளாதாரத்துக்கு செஞ்சு கொள்வாங்க. அதே நாடு அந்த நாட்டினுடைய நன்மைக்காக செய்வாங்க, மற்ற நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. ரைட்? இது எப்போ நடந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் ஸோ 2019 2020 எல்லாம் இந்தியா என்ன செஞ்சா எக்ஸ்போர்ட் பேன், ஒனியன் எக்ஸ்போர்ட் பேன் என்று அறிவிச்சாங்க. அதாவது வெங்காயத்தினை
இந்திய நாடு யாருக்கும் ஏற்றுமதி செய்யாது என்று நாங்க முடிவெடுத்திருக்கிறோம். இது வந்து ஒரு யூனிலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட். எங்கட நாட்டில இருந்து வெங்காயத்தை நாங்க வேற எந்த நாட்டுக்கும் தரமாட்டோம். நாங்க முடிவெடுத்துட்டோம், யார்ட்டையும் நாங்க கேட்கல. இது யூனிலேட்டரல் அக்ரிமெண்ட். மற்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை செய்யாம ஒருதலைப்பட்சமாக எடுக்கக்கூடிய முடிவுகள். என்ன நடந்துச்சு இந்த காலப்பகுதியில்? இந்தியா சடனா பேன் பண்ணாங்க. ரைட், இந்தியா நாட்டாக சொன்னாங்க, இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிசினஸும் நீங்க வெங்காயத்தை மற்ற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறது சட்டவிரோதம். ஏன் செஞ்சாங்க? ஏண்டா இந்தியாக்குள்ளேயே இல்லாம போச்சு வெங்காயம். ஒனியன் பிரைசஸ் எல்லாம் ஏகப்பட்டதா ஆயிருச்சு, ஷார்டேஜ் கூட. இதுக்குள்ள வெளிநாட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லை. அதனால இந்தியா யார்கிட்டையும் நெகோசியேட் பண்ணல, யார்கிட்டையும் சொல்லல, உடனடியாக தடை வச்சாங்க. இது எப்படி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பிசினஸை பாதிக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மரக்கறிகளை இம்போர்ட் பண்ற ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்கன்னு வைங்க. வளமையாகவே நீங்க வெங்காயத்தை இம்போர்ட் பண்றீங்க இந்தியாவிலேருந்து தான், ஸ்ரீலங்காவில் விற்கிறீங்க. சடுனா நீங்க இந்தியாவில் இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருந்த உங்களுடைய சப்ளை சொல்ற இப்படித்தான் எங்களோட நாட்டில் வந்து அரசாங்கம் வந்து இப்படி தடை போட்டாங்க, என்னால தர முடியாது. அப்போ உங்களோட இந்தியன் ட்ரஸ்டட் சப்ளையர் உங்களுக்கு கைவிரிச்சிட்டாங்க. இப்போ உடனடியாக நீங்க வேற சப்ளையரை பார்க்கணும் வேற நாட்டில். அது ரொம்ப செலவு கூட, டைம் எடுக்கும். உங்களுக்கு இங்கே பிசினஸ் இல்லை, உங்களோட பிசினஸ்ல காஸ்ட் கூடும். வேறவங்கள்ட்ட இருந்து நீங்க வாங்க போனீங்கன்னா அதே விலைக்கு தர மாட்டாங்க. ரைட். இப்ப இது எப்படி இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய நுகர்வோர்களை பாதிக்கும்டா? ஒனியன் பிரைஸ் இம்போர்ட் வந்துட்டு இருந்ததால இந்திய நாட்டினுடைய வெங்காயமும் இலங்கையில உருவாக்குறது சேர்ந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் போதுமா இருந்துச்சு. அதனால ஒரு 80 கிலோகிராமுக்கு வித்தாங்க ஒரு கிலோ. ஆனா இப்போ இந்தியாவில இருந்து வாரது இல்லாம போயிட்டு வெங்காயம் குறைவு, ஆனா டிமாண்ட் அப்படி ஒருத்தான் இருக்குது இலங்கையில. இப்ப என்ன செய்யும்? பொருள் குறைவா இருக்குது, டிமாண்ட் கூட, விலை ஓவர். 80 ரூபாய் கிலோ வித்தது 300 ரூபாய்க்கு மாறும். வெங்காயத்துக்கு விலை கூடினா என்ன செய்யும்? ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், வீடுகள் எல்லாம் ஃபுட் காஸ்ட் கூட. சில பிசினஸஸ் அவங்க வெங்காயத்துக்கு பதிலாக வேற எதையாவது சேர்க்கணும்னு சொல்லி தேடுவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வெங்காயத்துக்கு விலை கூடின டைம்ல நீங்க வாங்குற கட்லட் பெட்டிஸ்ல எல்லாம் வெங்காயம் வைக்காது. இறைச்சிக்கு விலை கூடுற டைம் எல்லாம் இறைச்சி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு கட்லட் பெட்டிஸ்ல விலையை கூட்ட முடியாது. ஏன்னா கஸ்டமர்ஸ் வாங்க மாட்டாங்க, அந்த விலைக்கு பழகிட்டாங்க. அதனால சேர்க்கிற பொருள் இதை குறைச்சிக்கொள்ளும், குறைச்சிருவாங்க. ரைட். ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் யூனிலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஒரு நாடு யார்கிட்டையும் கேட்காம அவங்களே தீர்மானம் எடுக்குது. அண்ட் பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம். இங்க ரெண்டு நாடு சேர்ந்து அவங்களுக்குள்ள எக்ரிமெண்ட்டை போட்டுக்கொள்வாங்க, அவங்களுக்குள்ள கண்ட்ராக்டை செஞ்சு கொள்வாங்க. இது பைலேட்டரல் எக்ரிமெண்ட் சொல்லுவோம். ட்ரேட் டிடி வித் பி நேஷன்ஸ். ரைட். ஸோ இந்த பைலேட்டரல் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா சந்தை அணுகல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வழங்கும். ரைட். ஸோ இந்த நாடுகளுக்கு இடையில சிம்பிளா அந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில நிறைய வரிகள் இருக்காது, நிறைய விஷயங்கள் இருக்காது. ரெண்டு நாடுகளும் அவங்கள நட்பு நாடுகளாக ட்ரீட் பண்ணி கொள்வாங்க. பெரிய அளவுல ஏற்றுமதி வரியோ இறக்குமதி வரியோ ரெண்டு பேருக்குள்ள விதிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து வணிக நடவடிக்கைகளை தரப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பைலேட்டரல் எக்ரிமெண்ட் என்பது இருக்கு. அப்ப ரெண்டு கண்ட்ரீஸ் வந்து அவங்க ரெண்டு பேருமே ஸ்பெஷல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டுக்கொள்வாங்க, மற்றவங்களுக்கு இல்லை. ஸ்ரீலங்கா வந்து நிறைய நாடுகளோட இருதரப்பட்ச ஒப்பந்தங்கள் காணப்படுது. ரைட். உதாரணத்துக்கு நீங்க வேர்ல்டு வைடா நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்டுக்கும் யுனைடெட் ஸ்டேட்டுக்கும் கனடாக்கும் இடையில USMCAங்கிற ஒரு பைலேட்டரல் எக்ரிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஜப்பானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில இருக்குது. அதாவது ஜப்பான் வந்து ஆஸ்திரேலியாவில இருந்து சீப்பா விலை குறைய எங்களுடைய அடுத்தது மாற்றுச்செல்லாம் வாங்கலாம்னு சொல்லியும், ஆஸ்திரேலியா அதுக்கு பதிலாக ஜப்பான்ல இருந்து அவங்களோட டெக்னாலஜி மார்க்கெட்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கொள்ளேரும் வரி இல்லாமல் இருக்கு. ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செஞ்சு கொள்றாங்க. அப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன செய்வாங்க? ஜப்பானுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்வாங்க. ஜப்பான்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் அதிகமாக முதலீடு செய்வாங்க. அப்ப ரெண்டு நாடுக்கும் இடையிலான விஷயங்கள். அதே மாதிரி சைனாக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில சஃப்டான் ஒன்று இருக்குது. யூரோப்பியன் யூனியனுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இருக்குது. ரைட். இந்தியாவுக்கும் UAEக்கும் இருக்குது. நிறைய எக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. இதை பைலேட்டரல் எக்ரிமெண்ட்ஸ் சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். அண்ட் பலதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்கள் இது மல்டிலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் 3 or more countries. இதுல ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, 3 பேர் ஆக குறைஞ்சது இருக்கணும், அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து அந்த நாடுகளுக்கு நன்மை வரக்கூடிய மாதிரி செய்யறது. ஸோ
மெனி கண்ட்ரீஸ் எக்ரி பண்ணுவாங்க வியாபார தடைகளை நீக்குவோம், ரைட்? இப்போ உதாரணத்துக்கு இயூங்கிற ஒரு விஷயம் உண்டிக்குது, ரைட்? இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துவது வந்து கடினம், ஹார்டர் டு நெகோஷியேட், பிகாஸ் அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு இடையில இதை போட்டுக்கொள்வாங்க. இதில் உலகளாவிய எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் என்பது ஒரு மல்டிலேட்டரல் எக்ரிமெண்ட். இயூ கண்ட்ரீஸ்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சில நாடுகள் சேர்ந்து நாங்கள் இயூங்கிற அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம், நாங்கள் சேர்ந்து தான் தீர்மானம் எடுப்போம். அதே சமயம் இந்த ஐரோப்பிய நாட்டுக்கு நாங்கள் ஒரு கரன்சியை நாங்கள் கொண்டு வரோம், அதுக்கு பேர் யூரோன்னு கொண்டு வந்தாங்க. நாங்கள் டொலர்ஸ்லேருந்து நாங்கள் விலகிறோம், நாங்கள் யூரோ எங்கட நாட்டுக்கு எங்கட இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்திக்கக்கூடிய அமைப்பு யூரோங்கிற கரன்சியை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ இவங்க சின்ன சின்ன கண்ட்ரிஸா இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் ஒரு பெரிய ஒரு கண்ட்ரி மாதிரி ஆகுறது. அந்த நாடுகளுக்கு இடையில வியாபாரம் செய்யறதெல்லாம் ஈஸி. யூகே வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து நான் நினைக்கிறேன் 2016 காலப்பகுதியில் வெளியாயிட்டாங்க. அப்ப அவங்க வெளியாகி அவங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் மாத்தி கொண்டாங்க, ரைட்? சம் மெம்பர்ஸ் யூஸ் அ சிங்கிள் கரன்சி யூரோ அண்ட் தீஸ் மெம்பர் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் த யூரோ ஏரியா. இந்த உறுப்பு நாடுகள் யூரோ பகுதியை உருவாக்குகின்றன. அதே மாதிரி பிரெக்சிட் ஒரு அமைப்பு வந்துச்சு. இந்த ஐரோப்பிய ஒன்றிலிருந்து யூகே வழியாகி அவங்க தனியாக பிரெக்சிட் சொல்லி சில நாடுகளை கூட்டமைச்சாங்க. அதே மாதிரி பிரேசில், ரஷ்யா, இந்தியா, தென்னாப்பிரிக்காவெல்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் நாடுகள் என்று சொல்லி அதை கொண்டு வந்தாங்க, ரைட்? இந்த பிரிக்ஸ் நாடுக்குள்ள எல்லாம் சைனா, இந்தியாவெல்லாம் வருது. அவங்க அப்போ ட்ரேடிங் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க. அதே மாதிரி கோஆபரேஷன் சின்ஸ் 2006 இன் எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேட்டர்ஸ், பொருளாதார மற்றும் மூலோபாய விடங்களில் 2006 முதல் இந்த பிரிக்ஸ் நாடுகளினுடைய கூட்டமைப்பு இருக்குது. அப்போ இந்த பலதரப்பு ஒப்பந்தங்கள், இருதரப்பு ஒப்பந்தங்கள், ஒருதலைப்பட்ச ஒப்பந்தங்கள், வர்த்தக பொருளாதார தடைகள் எல்லாம் நம்ம செய்யக்கூடிய இன்டர்நேஷனல் ட்ரேடை பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபாரின் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஸோ நாம் இதை ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நமக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இலத்திரனியல் வர்த்தகம் சம்பந்தமாக நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரணும். இலத்திரனியல் வியாபாரத்தை கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்கணும். B2B, B2C, C2C எல்லாம் எலக்ட்ரானிக்காக எப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இது ஒரு கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். பார்த்து முடிஞ்ச உடனே வி கேன் ஹவ் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் திஸ் சாப்டர் 4. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சாப்டர் 4 பெரும்பாலும் முடிச்சிடுவேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see all of you in the next classes. Have a great day. Today class உங்களுக்கு நல்லா விளங்கிட்டுக்குன்னு நினைக்கிறேன். So I hope so. You understood very well. See you in the next classes. Have a great day. Bye.